துதிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கடந்த 6 நாட்களிலும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து ஒரு புதிய வாரத்தின் முதலாம் நாளில் தேவ சமூகத்தில் ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். எல்லாமே அவருடைய கிருபை. எத்தனையோ பேருக்கு இல்லாத பாதுகாப்பை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஜீவன் தந்திருக்கிறார், சுகம் தந்திருக்கிறார், பலன் தந்திருக்கிறார், ஆரோக்கியம் தந்திருக்கிறார். எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் நமக்காக வாய்க்க பண்ணி இருக்கிறார். உணர்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுமா. ஹல்லேலூயா. நல்ல வாய்களை திறங்க, நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்திலே நாம் வந்திருக்கிறோம், தேவனுடைய பாதத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தர் தம்முடைய மகிமையின் பிரசன்னத்தினால் நம்மை நிரப்புவராக. கர்த்தர் உன்னதமானவர், தம்முடைய ஆளுகைக்குள்ளே நம்ம ஒவ்வொருவரையும் கொண்டு வருவராக. இந்த இடம் முழுதும் பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்குள் ஒப்பு கொடுத்து எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Hallelujah, hallelujah, hallelujah. Oh, ribala ragadara bala ragadara bala vashantana ragadara ragadara. உயர்த்துகிறோம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் 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 ஆண்டவரே. ஓ ரிபala radana baragadana rabala shantana ragadana radiyankara bala vashantana ragadana. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ரபல கதர பல வஷந்தன ரகதன. நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அப்படியே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடைய நாவுகள் அவரை துதிப்பதற்கு திறக்கட்டும். உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உணர்ந்து சொல்வீங்களா? தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்று வேதம் சொல்லுது. அவர் நமக்கு உன்னதமானவர், உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவர், சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவார். ஓ ஹல்லேலூயா. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. சொல்வீங்களா? உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். சொல்லுங்க, வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். ஓ வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ராஜா, உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம், உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ ராதா லரபல ரகதர பல வஷந்தன ரகதன ரகத. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய இரக்கத்திற்காக ஸ்தோத்திரம், உம்முடைய காருண்யத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உம்முடைய தயவுகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவரே, நீர் எங்களுக்கு பாராட்டி நம்முடைய கிருபை பெரியது ஆண்டவரே. அந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனையிலே நீர் எங்கள் மத்தியில் அசைவாடுவீராக. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் அசைவாடுவீராக. கேளுங்க, பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் அசைவாடுவீராக. பரலோகம் எங்களுக்காய் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. இந்த பகுதியிலே கிரியை செய்கிற, போராடுகிற எல்லா வானமண்டல பொல்லாத ஆவிகளின் சேனைகளை நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்திலே நாங்கள் கட்டிந்த புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்துக்குள்ளாக எங்களை தருகிறோம் ஆண்டவரே. இடம் முழுதும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை கடந்து வரட்டும் ஆண்டவரே. தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே விலகுவதாக. தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே விலகுவதாக. தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே விலகுவதாக. சத்துடைய தடைகள், மனுஷிக தடைகள் இயேசுவின் நாமத்திலே விலகட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்திலே விலகட்டும் ஆண்டவரே. எல்லா வனமண்டல பொல்லாத ஆவிகளை, இந்த ஆராதனைக்கு விரோதமான எல்லா அசுத்த வல்லமைகளை, ஆவிகளை இயேசுவின் நாமத்திலே கட்டிந்த புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஜனங்களை நீர் கூட்டி சேர்க்கிறார். ஒரு மனிதன் ஆவியை தாரும், உற்சாகத்தின் ஆவியினாலங்களை நிரப்பும் ஆண்டவரே. தொடர்ந்து பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். இந்த ஆராதனை எங்கள் மத்தியிலே அசைவாடுவீராக. பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, தொடர்ந்து நீர் ஆளுகை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்கார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம்.
கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. உன்னத பாடல் புஸ்தகத்தில் 24வது பாடல். துதி உமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே, நித்தமும் காக்கும் உம் கிருபைகளையே எண்ணியே துதித்திடுவேன். இந்த மே மாதத்தில் முதல் ஆராதனையில் நம் கூடி வர கர்த்தர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். எத்தனையோ ஜனங்கள் ஆராதிப்பதற்கு, உண்மையான தேவனை தொழுது கொள்வதற்கு மனமில்லாமல் இருக்கும்போது கர்த்தர் நம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணினார். நம்முடைய இருதயத்தை, மனக்கண்களை கர்த்தர் திறந்தார். அந்தகார கட்டுகளில் இருந்த நம்மளை கர்த்தர் விடுதலையாக்கி இருக்கிறார். ஆமென். அவர் செய்த நன்மைகளை நினைத்து கிருபையை உணர்ந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த போகிறோம். உமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே. துதி உமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே. நீக்கமும் காக்கவும் கிருபைகளை எண்ணியே துதித்திடுவேன். நீக்கமும் காக்கவும் கிருபைகளை எண்ணியே துதித்திடுவேன். துதி உமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே. துதி உமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே. ஆதி அந்தமில்லா அநாதி தேவன், அடைக்கலமானி எமக்கு நீரே. ஆதி அந்தமில் அநாதி தேவன், அடைக்கலமானி எமக்கு நீரே. மாறா விசுவாசத்தை எமக்கு தந்தீரே, எண்ணியே துதித்திடுவோம். மாறா விசுவாசத்தை எமக்கு தந்தீரே, எண்ணியே துதித்திடுவோம். துதி உமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே. துதி உமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே. கடந்த நாளெல்லாம் வலுவாமல் எம்மை காருண்யத்தாலே காத்தீரே. கடந்த நாளெல்லாம் வலுவாமல் எம்மை காருண்யத்தாலே, வல்ல தேவனேவும் வாக்குகளே எண்ணியே துதித்திடுவோம். எண்ணியே துதித்திடுவோம். துதி உமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே. துதி உமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே. தாயினும் மேலாய் அன்பு கூர்ந்து தந்தை போல எம்மை சுமந்தீரே. தாயினும் மேலாய் அன்பு கூர்ந்து தந்தை போல எம்மை சுமந்தீரே. ஜீவனை தந்தவும் அன்பினை எண்ணியே துதித்திடுவோம். ஜீவனை தந்தவும் அன்பினை எண்ணியே துதித்திடுவோம். துதி உமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே. துதி உமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே. நீத்தமும் காக்கும் கிருபை
துதித்திடுவோம். நித்தமும் காக்கவும் கிருபைகளை எண்ணியே துதித்திடுவோம். துதி உமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே. துதி உமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே. உன்னதா உந்தன் மகிமையை காண சீயோனை எமக்கு காட்டினீரே. உன்னதா உந்தன் மகிமையை காண சீயோனை எமக்கு காட்டினீரே. இயேசுவே உந்தன் வருகையினாலே எண்ணியே துதித்திடுவோம். இயேசுவே உந்தன் வருகையினாலே எண்ணியே துதித்திடுவோம். துதி உமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே. துதி உமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே. நித்தமும் காக்கவும் கிருபைகளை எண்ணியே துதித்திடுவோம். நித்தமும் காக்கவும் கிருபைகளை எண்ணியே துதித்திடுவோம். துதி உமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே. துதி உமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே. அல்லேலூயா. ஆண்டவர் இந்த உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே நம்மை நன்றாய் அறிந்திருக்கிறவர். நமக்கு வருகிற ஆபத்துக்கு அடைக்கலமானவர் அவர்தான். நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய ஜீவியத்துல விசுவாசத்துல குறைவுபடும் பொழுது மாறாத விசுவாசத்தை நமக்கு தருகிறவர் அவர்தான். காருண்யம் என்னும் கேடயத்தினால நம்ம இம்மட்டும் சூழ்ந்து கொண்டு பாதுகாக்கிறவர் அவர்தான். வல்ல பெரும் காரியங்களை தேவையுள்ள நேரங்கள் எல்லாம் செய்து நம்மை மகிழ செய்கிறவர் அவர்தான். நாம் துதிப்பதற்கும் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் கர்த்தருடைய சமூகத்தில் கூடி வரும் பொழுது அவர் நம்மில் பிரியப்படுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். எங்கே 2 பேர் 3 பேர் நாமத்தினால எங்கே கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அநாதி தேவன் அவர்தான். ஆதியும் அந்தமும் அவர்தான். நம்முடைய வாழ்க்கையின் துவக்கமும் முடிவும் அவர்தான். ஒரு நற்செயலை துவங்குகிறவர் முடிவு மட்டும் நம்மை கைவிடாதவர் அவர்தான். அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிற, செய்ய போகிற, இன்னும் தேவன் செய்ய விரும்புகிற எல்லாவற்றுக்காக வலது கரங்களை உயர்த்தி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? தேவனே நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை அசைத்து சொல்லுங்க, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த ஆராதனை ஸ்தலத்துல, ஆமென், சீயோனில, தேவனுடைய சமூகத்துல, எருசலேமில பலிகளை செலுத்தும்படி அவர் சுகந்த வாசனையாக இறங்கி வந்து நம்முடைய ஆராதனையில பிரியப்படும்படி கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னொரு பாடலை நாம் பாட போகிறோம். அப்பா உம் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே என்ற பாடல். உன்னத பாடல் புஸ்தகத்தில் 886வது பாடல். அப்பாவும் கிருபைகளா என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளா என்னை அழைத்து கொண்டீரே.
கொண்டீரே. தாங்கி நடத்தும் கிருபை இது, தாழ்வில் இணைக்க கிருபை இது. தாங்கி நடத்தும் கிருபை இது, தாழ்வில் இணைக்க கிருபை இது. தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காக்கும் கிருபை இது. தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காக்கும் கிருபை இது. அப்பாவும் கிருபைகளா என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளா என்னை அணைத்து கொண்டீரே. என்னை நினைக்கும் கிருபை இது, என்னை நடத்தும் கிருபை இது. என்னை நினைக்கும் கிருபை இது, என்னை நடத்தும் கிருபை இது. தந்தையை போல தோளில் சுமந்து என்னையும் நடத்தும் கிருபை இது. தந்தையை போல தோளில் சுமந்து என்னையும் நடத்தும் கிருபை இது. அப்பாவும் கிருபைகளா என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளா என்னை அணைத்து கொண்டீரே. வியாதி நேரத்தில் காத்த கிருபை, விடுதலை கொடுத்த தேவ கிருபை. வியாதி நேரத்தில் காத்த கிருபை, விடுதலை கொடுத்த தேவ கிருபை. சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாமல் தாங்கிடும் கிருபை இது. சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாமல் தாங்கிடும் கிருபை இது. அப்பாவும் கிருபைகளா என்னை காத்து கொண்டீரே. ஏசப்பாவும் கிருபைகளா என்னை அணைத்து கொண்டீரே. கஷ்டத்தின் நேரம் காத்த கிருபை, கண்ணீரை மாற்றி தேவ கிருபை. கஷ்டத்தின் நேரம் காத்த கிருபை, கண்ணீரை மாற்றி தேவ கிருபை. தடைகள் யாவையும் உடைத்தெறிந்து வெற்றியை தந்தித்த தேவ கிருபை. தடைகள் யாவையும் உடைத்தெறிந்து வெற்றியை தந்தித்த தேவ கிருபை. அப்பாவும் கிருபைகளா என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளா என்னை அழைத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளா என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளா என்னை அழைத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளா என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளா என்னை அழைத்து கொண்டீரே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர்தான் சத்தியத்தினாலும் கிருபையினாலும் நம்மை அணைத்துக் கொள்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். அவருடைய அன்பின் கயிறுகளினால கர்த்தர் நம்மை இழுத்துக் கொள்கிறார். அவருடைய பரலோகத்தில் இருந்தாலும் அவருடைய வசனம் நமக்கு உண்டு, அவருடைய பிரசன்னம் நமக்கு உண்டு.
அவருடைய கிருபை நமக்கு உண்டு, அவருடைய அற்புதங்கள் நம் நடுவில் உண்டு. நம்மை நினைத்திருக்கிறாரு, தூரத்திலிருந்து நம்மை அறிந்திருக்கிறாரு. ஒரு நல்ல தகப்பனாக இதுவரை நம்மை தோளின் மேல தூக்கி சுமந்திருக்கிறாரு. கிருபையை பெற்ற அந்த மரியாளுடைய வாழ்க்கை எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமாக இருந்தது. கற்பத்தின் கனி அதிலும் மேன்மையானதாக இருந்தது. அந்த கிருபைக்காக வலது கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என் மேல அந்த வைத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில கிருபை தந்து நடத்துவார். இல்லைன்னா கிருபையை நோக்கி ஓடும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை அசைத்து சொல்லுங்க, உம்முடைய கிருபை மாத்திரம் போதும் ஆண்டவரே. எப்பொழுதும் உம்முடைய கிருபை மாத்திரம் போதும் ஆண்டவரே. நிர்மூலமாகாமல் ஆமென் நம்மை நிற்க பண்ணினது ஆண்டுடைய கிருபை அல்லவா? ஆயுசு நாட்கள் பெருக பண்ணினது அவருடைய கிருபை அல்லவா? எத்தனையோ நம்மை விட்டு கடந்து போனாலும் அவன் நம்மை விட்டு விலகாதது அந்த கிருபை அல்லவா? உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம், அந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னொரு பாடலை நான் பாடுவோம். உன்னத பாடல் புஸ்தகத்துல 305வது பாடல், நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே என்ற பாடல். இந்த மாதத்துல கர்த்தருக்கு நன்றி செலுத்தும்படியாக அவருடைய ஆலயத்தில் நாம் கூடி வந்திருக்கிறோம். கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய கணக்கு செலுத்தும்படி நாம் வந்திருக்கிறோம். நமக்கு நன்மை செய்தவரை இருதயத்தின் ஆழத்திலிருந்து முழு மனதோடு கூட அவருடைய நாமத்தை சொல்லி அவருடைய துதியை சொல்லி வரும்படி அவருடைய பிரகாரங்களுக்குள்ளே வந்திருக்கிறோம். அவருடைய முகத்தை தரிசிக்கும்படி வந்திருக்கிறோம். நன்மை செய்தவருக்கு நன்றி சொல்லி நாம் பாட வந்திருக்கிறோம். நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை போற்றிடுவே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை போற்றிடுவே. நல்லவரே வல்லவரே நன்மைகளின் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகளின் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகளின் வாழ்வில் செய்பவரே. கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் மணி போல் காத்தாரே. கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் மணி போல் காத்தாரே. கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவாய் என்னை நடத்தினாரே. கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவாய் என்னை நடத்தினாரே. நல்லவரே வல்லவரே நன்மைகளின் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகளின் வாழ்வில் செய்பவரே. நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றியா என் உள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை போற்றிடுவே. நன்றியா என் உள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை போற்றிடுவே. துன்பங்கள் எந்த வாழ்வினிலே சூழ்ந்து என்னை நெருக்கினாலும், துன்பங்கள் எந்த வாழ்வினிலே சூழ்ந்து என்னை நெருக்கினாலும், கண்மாலை தேவன் என்னுடன் இருக்க கலக்கமில்லை என் வாழ்விலே. கண்மாலை தேவன் என்னுடன் இருக்க
கலக்கமில்லை என் வாழ்விலே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என்பால் செய்பவரே நல்லவரே. நீதிமானுடைய கூடாரத்தில் ஒரு கம்பீர சத்தம், ஒரு நீதிமானுடைய கூடாரத்தில் ஒரு கம்பீர சத்தம். நல்லவரே வல்லவரே நன்மைகள் என்பால் செய்பவரே. நன்றி சொல்லி பாடுவே இயேசுவின் நாமத்தை. நன்றி சொல்லி பாடுவே இயேசுவின் நாமத்தை. நன்றியால் என்னுள்ளம் நீர் நாதன் இயேசுவை போற்றிடுவே. நன்றியால் என்னுள்ளம் நீருக்கு நாதன் இயேசுவை போற்றிடுவே. மேகங்கள் மீது மன்னவன் இயேசு மேகம் வருவார் ஆனந்தமே. மேகங்கள் மீது மன்னவன் மேகம் வருவார் ஆனந்தமே. கண்ணி துடைத்து பலனை கொடுக்க கத்தாதி கண்ண வருகின்றாரே. கண்ணை துடைத்து பலனை கொடுக்க கத்தாதி கண்ண வருகின்றாரே. நல்லவரே வல்லவரே நன்மைகளின் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகளின் வாழ் செய்பவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகளின் வாழ் செய்பவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகளின் வாழ் செய்பவரே. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தை. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தை. நன்றியால் என்னுள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை போற்றிடுவே. நன்றியால் என்னுள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை போற்றிடுவே. நன்றியால் என்னுள்ளம் நாதன் இயேசுவை போற்றிடுவே. நல்லவரே வல்லவரே நன்மைகளின் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகளின் வாழ்வில் செய்பவரே. வல்லவரே நன்மைகளின் வாழ் செய்பவரே. இந்த உலகத்துல கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிப்பது நமக்கு மிகுந்த ஒரு ஆசீர்வாதம். கர்த்தர் நல்லவர் என்பது நம்முடைய வாழ்க்கையில ருசிப்பது வியாதியின் நேரத்துல, மனுஷர்கள் நம் கைவிட்டப்பட்ட நேரத்துல, நம்முடைய பாக்கெட்ல, நம்முடைய பேங்க்ல, நம்முடைய வீட்டுல ஒன்றுமே இல்லாத போதெல்லாம் கர்த்தர் நல்லவராகவே இருந்திருக்கிறார். ஆமென். நம் எந்த ஆசீர்வாதத்துக்காக நாம் எதிர்பார்த்திருக்கோமோ அந்த நேரத்துல கர்த்தர் நல்லவராய் இருந்து நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். அவரை போல ஒரு நல்ல தெய்வம் இல்லை, அவரை போல ஒரு இரட்சகர் இல்லை. ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நன்மை செய்கிறபடியினால நம்முடைய ஆத்துமா கெம்பீரித்து பாடுகிறது. அவர் நமக்கு நன்மை செய்கிறபடியினால ஆமென் மற்றவர்களை காட்டிலும் அதிகமாக தேவனை தேட நமக்கு கிருபையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அந்த நல்ல தெய்வத்திற்கு கரங்களை அசைத்து சொல்லுங்க, ஆண்டவரே நல்லவர்னு சொல்லுங்க. அவருடைய இருதயம் இந்த காலை நேரத்தில் குளிரும்படியாக, நம்முடைய வார்த்தையினால் அவர் மகிழும்படியாக, நம்முடைய சபையில் இருக்கிற ஆராதனைக்குள்ள ஆமென் இன்னும் அதிகமான பிரசன்னத்தை தேவன் தரும்படியாக ஆண்டவர் நல்லவர்னு சொல்றீங்களா? நன்மை செய்கிறவர்னு சொல்றீங்களா? ஏசப்பா நீங்க எனக்கு உதவி செய்திருக்கிற கண்மலையாக இருக்கிறீங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. நல்லவராக இருந்திருக்கிற அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. சகையினுடைய வீட்டில்
எத்தனை நன்மைகள் இருந்தாலும் இயேசு வந்தால் மாத்திரம்தான் அந்த வீட்டுக்கு ஒரு ரட்சிப்பு வந்தது. ஆமென். சகையினிடத்தில் ஐஸ்வர்யம் இருந்தது, ஆமென், அதிகாரம் இருந்தது. அந்த நன்மையை பார்க்கிலும் தேவனுடைய ரட்சிப்பு அந்த வீட்டுக்கு ஒரு ஆசீர்வாதம் வந்தது போல, ஆமென், இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று ஆண்டவர் சொன்னாரு. ஆமென். இல்லாதவைகள் நன்மைகளை கர்த்தர் நமக்கு தருகிறார். இல்லாத நன்மைகளை கர்த்தர் நமக்கு தந்து நடத்தி வருகிறாரு. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். உட்கார்ந்த இடத்துல அவர் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவரை நீங்க தியானித்து பாருங்க. ஆமென். அவருடைய அதிசயங்கள் எல்லாம் சொல்லி அவரை துதித்து பாருங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மனுஷனுடைய இருதயம் நன்மையானதை தேடி போகும்போது கர்த்தர் நன்மையானதை தருகிறார். கர்த்தர் நன்மையானதை தருகிறார். கர்த்தருடைய நன்மையை பெறுவதற்காக நம் சுய ஆசைகளையோ சுய விருப்பத்தையும் விட்டுவிட்டு தேவ சமூகத்தில் நாம் வந்திருக்கிறோம். பரத்திலிருந்து நன்மை உண்டாவதாக. ஆமென். நீர் எனக்கு நன்மை செய்தால் ஒழிய நான் உம்மை விடுவதில்லை ஆண்டவரே. இந்த ஆராதனை ஸ்தலத்துக்குள்ள வந்த ஒவ்வொருவருக்கும் நீ நன்மை செய்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன் ஆண்டவரே. நீர் எங்களை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன் ஆண்டவரே. ஆமென். வசனத்தை சொல்லும் போது ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கையை கர்த்தர் எழுப்புகிறார். வசனத்தை சொல்லும் பொழுது ஆமென் அங்கே கிரியை நடப்பிக்கிறது. நீங்க சொல்லுங்க, ஏசப்பா, ஆமென், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய, நீர் எனக்கு நன்மை செய்தால் ஒழிய, நீர் என் கரத்தை பிடித்தால் ஒழிய, நீர் எனக்கு முன்பாக கடந்து சென்றால் ஒழிய நான் உம்மை போக விடு, நான் உம்மை போக விடு. உம் சமூகம் எனக்கு முன்பாக செல்லாவிட்டா நான் உம்மை போக விடு. நீர் என்னை ஆசீர்வதிக்காவிட்டா, நீர் என்னை சந்திக்காவிட்டா, நீர் எனக்கு பரலோகத்தை தராவிட்டா நான் உம்மை போக விடு. நல்ல கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் ஆவில நனைந்து அந்த தெய்வத்திற்கு நன்றி செலுத்துவோமா? ஓ ரபல ரதன ரகல ரதன. யாக்கோபை போல போராடுங்க. யாக்கோபை போல மனுஷனை அல்ல, நம்மை உண்டாக்கின தேவனிடத்திலிருந்து ஒத்தாசை கடந்து வரவேண்டும். இந்த மாதத்தில், புதிய மாதத்தில் எனக்கு ஒரு நன்மை உண்டாக என்ன நினைத்தரணும். எனக்கு நன்மை உண்டாக என் குடும்பத்தை நினைத்தரணும். எனக்கு நன்மை உண்டாக வேலையில உயர்வு எனக்கு தாரும். எனக்கு நன்மை உண்டாக என் வியாபாரங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். எனக்கு நன்மை உண்டாக என் ஆத்மாவை திருப்தியாக்கும். நல்லவரை பற்றி பிடிங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் அவரை முன்பாக வைத்து பாருங்க. நல்ல எல்லாருக்குள்ளும் ஆவியானவர் இறங்கி வரட்டும். இன்னைக்கு ஒரு நன்மை கடந்து வரட்டும். இன்னைக்கு ஒரு வாக்குத்தத்த வார்த்தையை, இந்த மாதத்துக்கான வார்த்தையை, இந்த மாதத்துக்கான வசனத்தை கர்த்தர் தந்து நடத்துவாராக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவ சமூகத்தில் நேரத்தை செலவிடும்படி நாம் வரல, நன்மையை பெற்றுக் கொள்ளும்படி வந்திருக்கிறோம். தேவ சமூகத்தில் போதுமான கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள கூடி வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினால் சீடராகுவோம் இந்த ஒரு பாடலை நாம் சேர்ந்து பாட போகிறோம். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை நோக்கி பார்த்து பாட போகிறோம். விசுவாசத்தில் நடப்பதற்கு, நம்ம எல்லாரும் ஒன்றாய் பரலோகத்தில் சேருவதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அவருக்காக ஒரு சாட்சியாக தேவனுடைய மகிமை நம்மை சுற்றிலும் பிரகாசிக்கும்படி இந்த மாதத்தில் ஒரு நன்மை செய்வாராக. இயேசு கிறிஸ்துவின் சீடராகுவோம். விசுவாசத்தில் முன்னடப்போம். இயேசு கிறிஸ்துவின் சீடராகுவோம். விசுவாசத்தில் முன்னடப்போம். இனி எல்லாருமே அவர் பணிக்கணவே என்று நாளும் உழைத்திடுவோம். நாம் இயேசு ராஜாவே இதோ வேகம் மாறாரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நாம் இயேசு ராஜாவே இதோ வேகம் மாறாரே, அதிவேகமாய் செயல்படுவோம். மனிதர் யாரிடமும் பாசம் காட்டுவோம். இயேசு மந்தைக்குள் அழைத்திடுவோம். மனிதர் யாரிடமும் பாசம் காட்டுவோம். இயேசு மந்தைக்குள் அழைத்திடுவோம்.
அதை உற்சாகமாய் அதை சீக்கிரமாய் ராஜபாதையை செவ்வையாக்குவோம். நாம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நாம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். சாத்தானின் சதிகளை தாயத்திடுவோம், இனி இயேசுவுக்காய் வாழ்ந்திடுவோம். சாத்தானின் சதிகளை தாயத்திடுவோம், இனி இயேசுவுக்காய் வாழ்ந்திடுவோம். இந்த பார் பொழுதும் இயேசு நாமத்தையே எல்லா ஊரிலும் எடுத்துரைப்போம். நாம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நாம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். ஆவியாத்துமா தேகம் அவர் பணிக்கே, இனி நாடல்ல அவரே எல்லாம். ஆவியாத்துமா தேகம் அவர் பணிக்கே, இனி நாடல்ல அவரே எல்லாம். என முடிவு செய்தோம் அதில் நிலைத்திருப்போம், அவர் நாளில் மகிழ்ந்திடுவோம். நாம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நாம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். இயேசு கிறிஸ்துவில் நற்சீடராகுவோம், விசுவாசத்தில் முன்னடப்போம். இயேசு கிறிஸ்துவில் நற்சீடராகுவோம், விசுவாசத்தில் முன்னடப்போம். இனி எல்லாருமே அவர் பணிக்கெடவே ஒன்றாய் எந்நாளும் உழைத்திடுவோம். நாம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நாம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். இருக்கிற இடத்துல முழங்கால் படியிட்டு கர்த்தருக்கு நாம் ஆராதனை செய்ய போகிறோம். ஹalleluya ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹalleluya. நம்மால் ஒரு மணி நேரம் கூட சுயபலத்தினால் நம்மால் கடக்க முடியாது. ஒரு நாளை கூட நம்மால் கடக்க முடியாது. ஒரு மாதத்தையோ ஒரு வருஷத்தையோ நம்மால் கடக்க முடியாது. எவ்வளவு ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறாரு. அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த 2024வது வருஷத்துல இந்த 5வது மாதத்துக்குள்ள கர்த்தர் நம்மை பிரவேசிக்க பண்ணியிருக்கிறார். விசுவாசத்தோடு கூட முன்னோக்கி செல்ல கர்த்தர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். ஆண்டவர் மீது வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையை விட்டு விலகாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாத்து வந்திருக்கிறாரு. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். காலைதோறும் புதிய கிருபை, பாலைதோறும் நம்முடைய ஆத்துமாவை கர்த்தர் தேற்றினார். ஆமென். நம்மை விசாரித்திருக்கிறார். தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் என்னால நம்மோடு கூட இருந்தாரு. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. காலை நேரத்தில் அந்த சூரியன் உதிப்பது போல தேவன் தம்முடைய வல்லமையை ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு தந்து நடத்தினார். ஆமென், ஆமென். எல்லா நேரத்திலும் அவருடைய வல்லமையினால கர்த்தர் நம்மை எழுப்பினார். இரவெல்லாம் கர்த்தர் நம்மை பாதுகாத்தார். ஆமென். சூழ்நிலைகள் எதிராக இருந்த போதெல்லாம் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நடப்பதற்கு பலன் இல்லை, ஓடுவதற்கு நமக்கு பலன் இல்லை, பேசுவதற்கு நம்மிடத்தில் பலன் இல்லை. ஆமென். நம் கைகள் பிரயாசம் செய்வதற்கு நம்மிடத்தில் பலன் இல்லை. ஆனால் எப்பொழுதெல்லாம் தேவையுள்ள நேரத்திலெல்லாம் கர்த்தரே நமக்கு நன்மை செய்திருக்கிறார். கர்த்தரே நம்மை விசாரித்து நம்மை நடத்தி வந்திருக்கிறார். வேதம் சொல்லுகிற கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை
வல்லமையும் குறைவுபடாது. ஆமென். நம்முடைய சரீரத்தையும் நம்முடைய ஆத்துமாவையும் நம்முடைய அவயவங்கள் ஒவ்வொன்றையும் கிருபையினால கர்த்தர் சூழ்ந்து வைத்திருந்தார். கிருபை கொடுத்து கர்த்தர் நம்மை நடத்தி வந்தாரு. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி இயேசுப்பா, நன்றி இயேசுப்பா. அக்கினி ஸ்தம்பமாக மேக ஸ்தம்பமாக கர்த்தர் வராதிருந்தால் காரிருள் ஜனங்களை மூடி இருக்கும். அந்தகார வல்லமை வனாந்தரத்தில் அழித்து போட்டிருக்கும். பிசாசினுடைய வார்த்தைகள் அவர்களை வெறுமையானவர்களாக மாற்றிருக்கும். அவன் இதற்கெல்லாம் கர்த்தர் பாதுகாத்தாரு. மேக ஸ்தம்பமாக அக்கினி ஸ்தம்பமாக கர்த்தர் உடனிருந்து நடத்தி வந்தாரு. அந்த நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆமென். பிசாசினுடைய வார்த்தை அன்றைக்கு ஆதாம் ஏவாளுக்கு வந்தபோது அவருடைய வாழ்க்கையை வெறுமையாய் மாற்றினது. அவர்களை நிர்வாணிகளாக மாற்றினது. தேவ சமூகத்திலிருந்து விரட்டினது. ஆனால் தேவனுடைய வார்த்தையோ அவர்களை அணைத்துக் கொள்ளும்படி, அவர்களை தேற்றும்படி, அவருடைய நிர்வாணத்தை மாற்றும்படி, அவர்கள் இழந்த தேவ சாயலை திரும்பவும் கொடுக்கும்படிக்கு மேக ஸ்தம்பங்களை கர்த்தர் கொடுத்தார். அக்கினி ஸ்தம்பத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவில் கர்த்தர் வைத்தார். அந்தகார வல்லமைகள் அணுகுவது இல்லை. இந்த பொல்லாப்பு அணுகுவது இல்லை. வாதை உன் கூடாரத்தை அணுகுவது இல்லை. நிலக்கால்கள் மேல பூசப்பட்டு ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தம் என் மேல இருப்பதற்காக நல்ல கரங்களை தட்டி ஒரு நிமிஷம் கூட அவரே என் மறைவிடம், அவரே என் புகலிடம், அவரே என் தஞ்சம். நல்ல விடுதலையோடு கூட, விடுதலையோடு கூட பிசாசு வெட்கப்படட்டும். அந்தகார வல்லமைகளை கர்த்தர் அவன் தூரத்தில் அழித்து போட்டாரு. அவன் பார்வானை அழித்து போட்டாரு. சத்துருவின் சேனையை அழித்து போட்டாரு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சத்துரு ஆமென் வஞ்சிக்கும்படி வந்தான். ஆமென். வஞ்சனையான சத்துருக்கு ஆமென் நம்மை பாதுகாத்து கொண்டாரு. வலைக்கு கண்ணிகளுக்கு ஆமென் விழும்படி சத்துரு வலைகளை விரித்தான். ஆனா கர்த்தர் நம்மை பாதுகாத்து கொண்டாரு. நன்றி இயேசுப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அவர் மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில வராதிருந்தார் அற்புதங்கள் ஏது? அவர் மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில வராதிருந்தார் குறைவுகள் எப்படி நிறைவாக மாறி இருக்கும்? தேவன் மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில வராதிருந்தா நமக்குள்ள இருதயம் கொந்தளிக்கிற கொந்தளிப்பு எப்படிப்பட்டதாக இருந்திருக்கும்? ஆண்டவரை உயர்த்தும்படி கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நீர் வராதிருந்தால், நீ சிலுவையில மரித்திராதிருந்தா இன்னைக்கு நான் சீடரா உமக்கு மாறி இருக்க மாட்டேனே ஆண்டவரே. ஆமென். எனக்கு ஒரு குற்ற மனசாட்சியை என்னை விட்டு நீங்கி இருக்காது. எனக்கு ரத்தம் சிந்தினீங்களே ஏசப்பா, நீர் மட்டும் என் வாழ்க்கையில வராதிருந்தா நான் படுகுழியில இறங்கி இருப்பேன், நான் பாதாளத்துல இறங்கி இருப்பேன். சத்துருக்கள் என்ன உயிரோடு கூட விழுங்கி இருப்பாங்க. ஆனா நீர் என் கூட வந்ததுனால ஒரு வழியாய் வருகிற சத்துரு 7 வழியாய் புறப்பட்டு ஓடினா. நீ என் கூட இருந்ததுனால இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று சொன்னீங்க. அதற்காக நல்லா ஆவில நிறைந்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். சிலுவையில வெற்றி சிறந்தவர் எனக்கு நீர் வெற்றியை தந்து ஜெயமுள்ள வாழ்க்கையை தந்து அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தாவீதோடு கூட கர்த்தர் இராதிருந்தால் அன்றைக்கு கோலியா தாவீதை கொன்று போட்டிருப்பான், பட்டயத்துக்கு இரையாக மாறி இருப்பான். ஆனா கர்த்தர் தாவீதோடு கூட இருந்ததினால ஆமென் அவன் வைத்திருந்த கல் ஆமென் சத்ருவினுடைய நெற்றியில் அடையாளமாய் போடப்பட்டது. ஆமென். நாம் பேசுகிற வார்த்தைகள், நாம் பேசுகிற வசனங்கள் அது ஒன்று கீழே விழுவதற்காக அல்ல, சத்ருவினுடைய தலையை நசுக்குவதற்காக. ஆமென். சத்ருவின் தலையை நசுக்குவதற்காக. அந்த கூழாங்கல் எப்படி கோலியாத்தினுடைய நெற்றியில பட்டு அவன் கீழே விழுந்தானோ அதுபோல கர்த்தருடைய வசனங்கள் ஒவ்வொன்றும் நமக்கு ஜெயத்தை தருகிறதாக இருக்கிறது. ஆமென். கர்த்தருடைய
அவருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நம்மை உயர்த்துகிறதாக இருக்கிறது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறீங்களா? ஹல்லேலூயா. சத்துருவின் நெற்றியில அடையாளத்தை போடும்படி கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். சத்துருவின் தலையில நசுக்கும்படி, ஆமென், விழுந்து போன சர்ப்பத்தை நசுக்கும்படி, அதிகாரங்களை உரிந்து கொள்ளும்படி கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம், 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 தேவ பிரசன்னம். உலகமெல்லாம் மாயையா, உலகமெல்லாம் மாயையா, உம்மன் கொண்டே போதுமையா, உம்மன் கொண்டே போதுமையா. பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம், 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 தேவ பிரசன்னம். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கேட்டே சேரணுமே, இன்னும் கேட்டே சேரணுமே. பிரசன்னம், பிரசன்னம், ரெண்டு கரங்களை உயர்த்தி நிரப்பட்டுமா? பிரசன்னம் மாத்திரம் போதும் ஆண்டவரே. பரலோகத்தில் அவரை பணிந்து கொள்ளும்போது அவருடைய பிரசன்னத்தினால் அவர் நிரப்பப்படுவது போல இந்த பூமியில் உடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை மூடிக்கொள்கிற ஒரு தேவ பிரசன்னம், சீனாய் மலையில இறங்கி வந்த தேவ பிரசன்னம் எங்களுக்குள்ளே வருவதாக ஆண்டவரே. ஒரு நதி ஆலய வாசலிருந்து புறப்பட்டு கடந்து செல்லும் போது அது எனக்குள்ளே பாய்ந்து செல்லட்டும் ஆண்டவரே. ஆமென். கணுக்கால் அளவினால் அல்லப்பா, ஆமென். முழங்கால் அளவு அல்ல ஆண்டவரே, ஆமென். இடுப்பின் அளவினாலும் அல்ல ஆண்டவரே. என்னை மூழ்க பண்ணுகிற ஒரு தேவ பிரசன்னம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. எங்களை நிரப்புகிற ஒரு தேவ பிரசன்னம், ஆமென். நன்றி இயேசுவா. எங்களை மாற்றுகிற ஒரு தேவ பிரசன்னம் ஆண்டவரே. ஆமென். நன்றி அப்பா, நன்றி, 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 நன்றி. தாவீது இன்னும் சிங்காசனத்துல அமர்ந்து ஆட்சி செய்யவில்லை. சவுல் தாவீதுக்கு விரோதமாக அநேக தீமையான காரியங்களை செய்கிறார்.
ஒரு மரம் நல்ல கனிகளை கொடுக்குனா அதிகமான கற்கள் அந்த மரத்தின் மேல வீசப்படுவது உண்டு. தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டவர் வனாந்தரத்துல கர்த்தரை துதிப்பதும் கர்த்தருடைய பிரசன்னத்துல இருப்பதும் தான் தாவீதுடைய விருப்பமா இருந்தது. தாவீது துதிப்பதனால அவருடைய வாழ்க்கையில தோல்வியே இல்லை. கர்த்தருடைய வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அவன் கடந்து வந்த அனுபவங்கள் எல்லாம் அவன் சாட்சியாக பாடலாக பாடுகிறான். சவுலுடைய கரத்துல ஆயுதங்களை தயாரிக்கிறவர்களும் பட்டயமும் இருந்தது. ஆனா தாவீதுடைய கரத்திலேயோ கர்த்தரை துதிக்கும் துதியினால் அவன் நிறைந்திருந்தான். எங்கே ஆண்டவர் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார் என்றால் துதிகள் மத்தியில் ஆண்டவர் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். தாவீது கர்த்தரை முன்பதாக வைத்திருந்தபடியினால ஒட்டுக்குகிறவனுடைய கரத்திலிருந்து கர்த்தர் தாவீதை பாதுகாத்து கொண்டார். நாம் எப்பொழுதெல்லாம் வாயை திறந்து கர்த்தரை துதிக்கிறோமோ அங்கே நமக்காக கர்த்தர் எழுந்தருளுகிறார். பட்டயம் ஓங்கினது இடத்துல அல்ல, துதிக்கிறவன் நடுவில் கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். துதிக்கிற ஜனங்களை கர்த்தர் உயர்த்துகிறார். ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை துதிக்காமல் இருக்க முடியாது. ஆண்டவரே உம்மை ஆராதிக்காமல், ஆமென், உம்மை உயர்த்தாமல் எங்களால் இருக்க முடியாது. ஆண்டவரே ஹல்லேலூயா. சத்துருக்கள் துரத்துவார்கள். ஆமென். நன்மை செய்கிற இடத்துல சத்துருக்கள் வந்து போராடுவார்கள். ஆவிக்குரிய காரியத்துல யார் அதிகமா இருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில சத்துருவின் போராட்டங்கள் உண்டு. ஆனால் கர்த்தர் எல்லா விதமான பலவீனத்தின் என்று அவர்களை விடுதலையாக்குகிறவராக இருக்கிறார். துதிக்கிறவர்கள் நடுவில் கர்த்தர் அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். வனாந்தரத்தில் தாவீது துதித்த போது அவனுக்கு மிஞ்சிய பலத்துக்கு சவால்கள் வந்தது. கரடியின் அனுபவம் வந்தது, சிங்கத்தின் அனுபவம் வந்தது. எல்லாவற்றையும் அவன் பீறி போடுவதற்கு ஒரு பலன் தாவீதுக்குள்ளே இருந்தது போல அவன் துதிக்கிற நமக்கு ஒரு பலன் உண்டு. ஆமென். வருஷங்கள் கடந்து போயிருக்கலாம், நம்முடைய வயது ஒருவேளை கூடி போயிருக்கலாம், ஆனா தேவனுடைய பலன் அது ஒருபோதும் குறையாது. தேவனுடைய பலன் ஒருபோதும் குறையாது. ஆமென். நல்லவர்களை தேடி, ஆமென், நீதிமான்களை தேடி ஒருவேளை பழி சுமத்தலாம். ஆமென். தவறான குற்றச்சாட்டுகளை கொடுக்கலாம், மன சோர்வடையும்படி பண்ணலாம். ஆமென். ஒன்றுமே இல்லாதவளை போல அவமான சின்னமாக எண்ணலாம். ஆமென். கர்த்தரை ஆராதிக்கிறவர்களுக்கு முன்பாக சத்துருக்கள் எழும்பி நின்றாலும் அவன் எல்லா சத்துருக்களை ஜெயிப்பதற்கு எதிர்த்திருக்க திராணி உள்ளவர்களாக கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறாரு. ஒரு நிமிஷம் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அந்த அனுபவத்தை கர்த்தர் தந்திருக்கிறாரே, நல்ல பலத்தோடு கூட நான் சத்துருவை ஜெயிப்பதற்கு ஆமென் எனக்கு கர்த்தர் பலன் தந்தீங்க. அதற்காக ஸ்தோத்திரம். என்னில் உள்ள பலன் அல்லப்பா, உங்க பலத்தினால, உங்க பராக்கிரமத்தினால என்னை நீர் நிரப்பினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ரட்சகரே
உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை தவிர உம்மோடு வாழ்வது என் பாக்கியமே. நீரே எனது உயிர் துடிப்பு. உம்மோடு வாழ்வது என் உயிர் துடிப்பு. உமது விருப்பம் போல் நடத்துகிறேன். முடிவிலே மகிமையில் ஏற்றுக்கொள்வேன். உமது விருப்பம் போல் நடத்துகிறேன். முடிவிலே மகிமையில் ஏற்றுக்கொள்வேன். ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. தேவையெல்லாம் நீதானே ரட்சகரே. இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. ஆண்டவரே, உம்மை தவிர எங்களுக்கு விருப்பம் இல்லை ஆண்டவரே. வேறொரு ஆசை இல்லை ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி சொல்றீங்க. இந்த உலகத்துல வாழ்கிற வாழ்க்கை அவருக்காக வாழ, நன்மை செய்த ஆண்டவருக்கு எதையாகிலும் செய்ய எனக்கு கிருபைதான் ஆண்டவரே. கர்த்தர் நம்மை நம்பி கொடுத்த இந்த வாழ்க்கைய அவருக்காக வாழ, அவரை துதிப்பதற்காக, தேவனோடு கூட காத்திருப்பதற்காக எனக்கு கிருபைதான் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யோபுவுக்கு சோதனைகள் வந்தது, பாடுகள் பிரச்சனைகள் வந்தது. ஒன்றுமில்லாதவனை போல சத்துரு வெறுமையாய் மாற்றின நேரங்கள் இருந்தது. ஆசீர்வாத உள்ள பாத்திரத்தை வெறுமையான பாத்திரமாய் மாற்ற சத்துரு வந்த நேரங்கள் உண்டு. எல்லாவற்றையும் பறித்து கொண்டு போக முடியும். சத்துரு யோபனுடைய வாழ்க்கையில வந்தான். கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்களை ஒன்றுமில்லாமல் மாற்ற சத்துருவால கூடும். ஆனா அதெல்லாம் ஒரு நிலையானது அல்ல. அதெல்லாம் ஒரு நிலையானது அல்ல. யோபனுடைய ஆசை எல்லாம் உம்மை தவிர எனக்கு வேற விருப்பம் இல்லப்பா. தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர். தேவரே நீ சகலத்தையும் செய்ய வல்லவர். இப்பொழுதுதான் யோபு அறிந்திருக்கிறான். அவனுடைய பலன் என்னது என்பதையும் கர்த்தருடைய வல்லமை என்பது என்பதையும் கடைசி அதிகாரத்துல யோபு அதிகமாக ருசி பார்த்தான். அந்த கிருபையை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. எங்க ஆசையெல்லாம் நீங்க தான் ஆண்டவரே. நாங்க வைத்திருக்கிற நம்பிக்கை நீங்க தான்ப்பா. பலன் ஒடுங்கும் போதும், சத்துருக்கள் எங்க இருக்கும் போதும், எங்களை விடுதலையாக்க வேற வழி இல்லாத போதும் நீர் என்னை காப்பாற்றினீங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்றீங்களா? ஒரு அர்ப்பணிப்போட நம்ம மனம் திறந்த ஆண்டவரோடு கூட பேசினா
அவர் அங்கே வாசம் பண்ணுகிறார். ஆராதனை ஸ்தலத்துல பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். பிரகாரத்துல வெளியில இருக்கிற வெளிச்சம் உதிக்கும். பரிசுத்த ஸ்தலத்துல ஒரு விளக்கின் ஒளி எரிந்து கொண்டிருக்கும். ஆனா மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள கர்த்தர் தான் வெளிச்சமா இருப்பார். நம்முடைய வாழ்க்கையில ஒரு மகா பரிசுத்தமான ஸ்தலத்துக்குள்ள கர்த்தர் நம்மை கொண்டு வருவாராக. நம்ம பேசுவதற்கு மனுஷனுடைய வார்த்தைகளை எத்தனையோ நம்ம அதை கேட்டிருக்கிறோம். ஆனா ஆண்டுடைய சத்தத்தை, ஆண்டுடைய பிரசன்னத்தை எனக்கு என்னாலும் தாங்க ஆண்டவரே. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா, ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. வேதத்திலே வாசிக்கும் போது சர்வாயுத வர்க்கங்களை ஆண்டவர் கொடுத்தார். தலைச்சிராவை கொடுத்தார், கச்சையை கொடுத்தார், பாதரட்சியை கொடுத்தார், கேடயத்தை கொடுத்தார். இதெல்லாம் முன்பக்கத்திலே மறைக்கும்படி ஆண்டவர் கொடுத்தார். ஆனா பின்பக்கத்துல எந்த மறைவும் இல்லை. காரணம், அவரோடு கூட நாம் இணையப்படுகிற ஒரு பகுதி இருக்கிறது. நம்ம சுயபலத்துல முன்னால ஓடிடலாம், ஆனா பின்னால சத்துரு வருகிறார். நாமும் அவரும் இணைக்கப்பட்டா அங்கே ஒரு பாதுகாப்பு இருக்கிறது, அங்கே ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. இந்த ஆராதனை ஸ்தலத்துக்குள் வந்திருக்கிறோம் என்றால் அவர் ஒவ்வொரு நாளும் அப்படித்தான் நம்மை பாதுகாத்து வருகிறார், பாதுகாத்து வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, என்னை இம்மட்டும் மறைத்து கொள்ளுங்கப்பா, இன்னையும் மறைத்து கொள்ளுங்கப்பா, மறைத்து கொள்ளுங்கப்பா. ஏசுப்பா, என் முதுகு வெறுமையா இருக்குது, அதுல நீங்க வாசம் பண்ணுங்க ஆண்டவரே. எங்கெல்லாம் வெறுமையா வாழ்க்கையில் இருக்குதோ அங்கெல்லாம் நீங்க வாங்கப்பா, வாங்கப்பா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை நாம் திருப்போம். யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 18 முதல் சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். பக்கம் 160, புதிய ஏற்பாட்டிலே 160வது பக்கத்தை எல்லாரும் எடுத்து வைத்துக் கொள்வோம். நீ இள வயது உள்ளவனாய் இருந்தபோது உன்னை நீயே அறை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து தெரிந்தாய். நீ முதிர் வயது உள்ளவனாகும்போது உன் கைகளை நீட்டுவாய். வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றான். இன்னவிதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்தப் போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். பேதுரு திரும்பி பார்த்து இயேசுவுக்கு அன்பாக இருந்தவனும் ராப்போஜனம் பண்ணுகையில் அவர் மார்பிலே சாய்ந்து, ஆண்டவரை உம்மை காட்டிக் கொடுக்கிறவன் யார் என்று கேட்டவனுமாகிய சீஷன் பின்னே வருகிறதை கண்டான். அவனை கண்டு பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, இவன் காரியம் என்ன என்றான். அதற்கு இயேசு, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன, நீ என்னை பின்பற்றி வா என்றார். ஆகையால் அந்த சீஷன் மரிப்பதில்லை என்கிற பேச்சு சகோதரருக்குள்ளே பரம்பிற்று. ஆனாலும் அவன் மரிப்பதில்லை என்று இயேசு சொல்லாமல், நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்னவென்று சொன்னார். ஆமென். ஆண்டுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
இந்த நான் வாசிக்க கேட்ட இந்த வசனத்தில் 2 ஆண்டவருடைய சீஷர்களை குறித்து நாம் இங்கே வாசிக்கிறோம். நாம் அறிந்த ஒரு வேத பகுதி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து மாம்சத்திலே வெளிப்பட்டு இந்த உலகத்தில் தன்னுடைய ஊழிய ஓட்டத்தை முடித்து அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாளில் உயிரோடு கூட எழுந்தார். தம்முடைய சீஷர்களுக்கும் தம்மை சேர்ந்தவர்களுக்கும் ஆண்டவர் தரிசனமானார். ஆண்டவர் தரிசனமாகி இந்த உலகத்தை விட்டு எடுபடுவதற்கு முன்பதாக தம்முடைய சீஷர்களோடு கூட அவர் பேசினார். இங்கே பேதுருவை சீஷர்களையும் யோவானையும் பார்த்து ஆண்டவர் அங்கே சொன்ன காரியங்கள் எல்லாம் இந்த வசனங்களை நம்ம வாசிக்கிறோம். இங்கே சீஷர்கள் ஆண்டவர் போய்விட்ட பிறகு சோர்ந்து போனார்கள். ஆண்டவரை பற்றி என்ன நடந்ததோ என்று அவர்கள் தெரியாதபடி இனி அவ்வளவுதான், நாம் மறுபடியும் மீன் பிடிக்க போகலாம் என்கிற முடிவுக்கு சீஷர்கள் வந்து விட்டார்கள். அப்போ பேதுரு அந்த நிலைமைகளை திரும்பினான். அவனோடு கூட மற்றவர்களும் அங்கே மீன் பிடிக்க அங்கே போகினதை நாம் அங்கே வேதத்திலே வாசிக்கிறோம். ஆனாலும் ஆண்டவர் தம்முடைய சீஷர்களை, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட சீஷர்களை குறித்து ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். ஆமென். எப்பொழுதுமே ஆண்டவருடைய தெரிந்தெடுப்பு விசேஷமானது. ஆண்டவருடைய தெரிந்தெடுப்பிலே அவர் ஒரு நோக்கம் இல்லாமல் எந்த ஒரு மனுஷனையும் எந்த ஒரு மனுஷையும் ஆண்டவர் தெரிந்தெடுப்பதில்லை. அதே நேரத்திலே ஒன்றை நாம் அறிய வேண்டும், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? நம் ஒவ்வொருவரு குறித்தும் ஆண்டவருக்கு ஒவ்வொரு திட்டம் உண்டு. கையில் 5 விரல்கள் வைத்து இருக்கிறது. இந்த 5 விரல்கள் ஒரு கையில் இருக்கிறது என்றால் இந்த 5 விரல்களும் ஒருபோல் அல்ல. 5 விரல்களுக்கும் 5 வேலைகள், 5 காரியம், அந்த காரியங்கள் இருக்கிறது, வெவ்வேறான காரியங்கள் இருக்கிறது, ஒன்று போல இல்லை. அதே போல மனிதர்களுக்குள்ளேயும் வித்தியாசமான மனிதர்கள் இருந்தாலும் ஒவ்வொரு மனிதரை குறித்தும் ஆண்டவருக்கு அவரவர்களுக்கென்று ஒரு விசேஷமான ஒரு திட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இங்கே 2 பேரை பார்க்கிறோம். பேதுருவை பார்க்கிறோம். யோவான், இயேசுவுக்கு அன்பாக இருந்து அவருடைய மார்பிலே சாய்ந்திருந்த யோவானையும் அங்கே குறித்து நாம் இந்த பகுதியிலே நாம் வாசித்தோம். பேதுருவை குறித்து ஆண்டவர் வைத்திருந்த திட்டம் வேறு, யோவானை குறித்து ஆண்டவர் வைத்திருந்த திட்டம் வேறு. அல்லேலூயா. அவர் 2 பேரை குறித்து ஆண்டவர் ஒரு சித்தத்தை வைத்திருந்தார். அப்போ இந்த பேதுருடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இப்போ 7 வயதினுள்ளாக இருக்கும்போது நீ இப்படி இருக்கிற, இன்றைய நாளில் உன்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது, காலங்கள் வரும் உன் வாழ்க்கையில் இப்படி நடக்கும் என்று ஆண்டவர் பேதுருவை குறித்த தமது சித்தத்தை அங்கே வெளிப்படுத்துகிறார். அப்படி வெளிப்படுத்தும் போது இங்கே பேதுரு அங்கே யோவான் வருகிறதை கண்டு அவனை சொல்லுகிறான், பாருங்க ஆண்டவரே, நீர் இவனை, அந்த வசனம் என்ன சொல்கிறது, பேதுரு திரும்பி பார்த்து இயேசுவுக்கு அன்பாயிருந்தவனும் அவர் மார்பிலே சாய்ந்து ஆண்டவரே உம்மை காட்டிக் கொடுக்கிறவன் யார் என்று கேட்டவனுமாகிய சீஷன் பின்னே வருகிறதை கண்டவன் என்ன கேட்குறான் பாருங்க, இயேசுகிட்ட கேட்குறான், ஆண்டவரே இவனை குறித்து காரியம் என்ன, இவன் காரியம் என்ன, பார்த்தீங்களா, இவன் காரியம் என்ன அப்படின்னு அங்கே கேட்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் வேலையை பாரு. அல்லேலூயா. அதுதான் அதனுடைய அர்த்தம். நான் வருகிற வரைக்கும் இவன் இருக்க எனக்கு சித்தமான உனக்கு என்னப்பா, நீ உன் வேலையை மாத்திரம் பாரு, உன்னுடைய அழைப்பிலே நீ ஓடு, உனக்கு என்ன பொறுப்பு கொடுத்திருக்கிறதோ அந்த பொறுப்பிலே நீ ஓடு, உனக்கு நான் என்ன திட்டத்தை வைத்திருக்கிறேனோ அந்த திட்டத்திலே நீ ஓடு. அழைத்த அழைப்பிலே நீ விசுவாசியாக அழைக்கப்பட்டிருந்தால் அந்த விசுவாசி என்கிற அழைப்பிலே நீ ஓடு. நீ ஒரு பாடகராக அழைக்கப்பட்டிருந்தால் அந்த அழைப்பிலே நீ ஸ்திரமாக ஓடு. நீ ஒரு பிரசங்கியாக அழைக்கப்பட்டிருந்தால் அந்த ஒரு அழைப்பிலே ஸ்திரமாக நீ ஓடு. நீ ஒரு சுவிசேஷகராக அழைக்கப்பட்டிருந்தால் அந்த சுவிசேஷகன் இந்த அழைப்பிலே நீ ஓடு. ஆண்டவர் என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ அல்லது சபைகளை கட்டுகிற ஒரு கிருபையை கர்த்தர் கொடுத்திருந்தால் அந்த அழைப்பிலே நீ ஓடு. மற்றவனை குறித்து அல்ல, அவனை குறித்து அல்ல, நான் வருமளவு அவன் இருக்க சித்தமானால் உனக்கு என்ன, சொல்ல போனால் மைண்ட் யுவர் பிஸ்னஸ், ஓன் சோழி நீ பாரு அப்படின்னு ஆண்டவர் இயேசு அங்கே பேதுருவிடத்தில் பேசுகிறதை நாம் இந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். இதே பேதுரு பார்த்தீங்கன்னா பின் நாட்களிலே தன்னை ஒப்பு கொடுக்கிறான். தன்னுடைய எஜமானாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தபோது அவரை சிலுவையிலே அறைந்து கொடூரமான முறையிலே அவரை கொலை செய்தார்கள். அந்த சிலுவை மரணத்துக்கு தன்னை ஆண்டவராகிய இயேசு தெய்வம் ஒப்பு கொடுத்தார். அப்போ இந்த பேதுரு சொல்கிறார், சரித்திரத்தில் பார்க்கும்போது தெய்வம் எனக்காக இந்த உலகத்தில் வந்து ஆமென் சிலுவையில் அடிக்கப்பட்டார், அவர் நேராக சிலுவையில் அடிக்கப்பட்டார், அதற்கு நான் தகுதி உள்ளவர் அல்ல, என்னை தலைகீழாக சிலுவையில் அறையுங்கள் என்று சொல்லி பேதுரு தன்னை
இரத்த சாட்சியாக ஒப்பு கொடுத்தவன். அல்லேலூயா. ஆனால் இந்த யோவானை குறித்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த யோவானையும் அங்கே சித்திரவதைக்குள்ளாக ஆக்குகிறார்கள். கொதிக்கிற எண்ணெய் சட்டியிலே போட்டு இந்த யோவானை கொலை செய்துவிட வேண்டும், கொடூரமான முறையிலே கொலை செய்துவிட வேண்டும் என்று அங்கே முயற்சி செய்யும்போது என்ன நடந்ததா, அந்த கொதிக்கிற எண்ணெய் சட்டியில் போட்டாலும் யோவான் வெந்து போகவில்லை. அல்லேலூயா. அப்போ பேதுருவை குறித்து ஆண்டவர் இரத்த சாட்சியாக மரிக்க வேண்டும் என்று திட்டம் வைத்திருந்தார். யோவானை குறித்து ஆண்டவர் வைத்திருந்த திட்டம், அந்த 12 சீசர்களிலே 11 பேர் இரத்த சாட்சியாக மரித்தார்கள். இந்த யோவான் மாத்திரம், சரித்திரம் சொல்லுகிறது, தன்னுடைய 94 வயதிலே இயற்கையாக மரணம் எய்தான். அல்லேலூயா. இயேசுவுக்கு அன்பாக இருந்த, இயேசுவின் மார்பில் இருந்த சீசனாகிய யோவான். அப்போ இப்போ இப்படி நினைக்க தோன்றுகிறது, ஒருவேளை நாம் ரொம்ப அவரிடத்தில் அன்பாக இருந்தார், அவரோடு கூட ரொம்ப ஐக்கியமாக இருந்தார், அவருடைய மார்பிலே சாய்ந்து கொள்கிற அனுபவம் நமக்கு இருந்தால் நமக்கு கொஞ்சம் பாடுகள் அதிகமாக வராது போலுக்கு. அந்த பாடுகள் மத்தியில் கொஞ்சம் கிருபை உண்டு போலுக்கு. அல்லேலூயா. பேதுருவை நடத்தின விதங்கள் வேறு, யோவானை ஆண்டவர் நடத்தின விதங்கள் வேறு. இந்த யோவான் பத்மு தீவிலே காவலில் இருக்கும்போது ஆண்டவர் அவனுக்கு பல தரிசனங்களை ஆண்டவர் கொடுத்து அந்த வெளிப்படுத்தல் விசேஷத்தை இந்த யோவான் எழுதுகிறதை நாம் இங்கே வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களிலே நமக்கும் இந்த குணங்கள் இருக்கு. நம்ம காரியம் எப்படி அப்படிங்கிறதுல எந்த அளவுக்கு கவனம் செலுத்துகிறோமோ இல்லையோ, அடுத்தவன் காரியம் எப்படி, அவளுடைய காரியம் எப்படி, மற்றவர்களை நாம் என்ன செய்கிறோம், அடிக்கடி நம்மை பார்ப்பதை விட மற்றவர்களை நாம் அதிகமாக பார்க்கிறோம். மற்றவர்களோடு நம்மை ஒப்பிட்டு பார்ப்பது அது ஒரு தவறான ஒரு காரியம். அப்போ ஒப்பிட்டு பார்த்தால், மற்றவர்களோடு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் கேள்விகள் வரும். ஏனென்ற கேள்வி நமக்கு வரும், நிச்சயமாய் வரும். ஏன்னா மற்றவர்களோடு காரியங்களை பார்த்தீங்க அப்படின்னா, நம்மை ஆண்டவர் ஒரு விதமான பாதையில் நடத்தி வருவார். ஆனால் நம்மை சேர்ந்தவர்கள் கடந்து போகிற பாதை, அல்லது நம்ம சிலர் பார்க்குறோம், சிலவர்கள் ரொம்ப லக்ஸுரியஸாக இருக்கிறாங்க, ரொம்ப அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை பார்த்தாலே, அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் எல்லாம் பார்த்தா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது. அப்போ நம்ம கேட்குறோம், ஆண்டவரே, இவன் உனக்கு பயப்படாதவன், இவன் உண்மை அறியாதவன், இவன்லாம் எப்படி இருக்கிறான், இத்தனை மாடி வீடு கட்டி, அவன் கார் பாருங்க அப்படி இருக்கு, அவனுடைய பிள்ளைகள் அப்படி இருக்கிறாங்க, அவங்க வீடு அப்படி இருக்கு, அவனுடைய பிஸ்னஸ் அப்படி தலை தோங்குறது, ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே. அப்போ மற்றவர்களோடு ஒப்பிடும்போது, ஏன் ஆண்டவரை என்னை இப்படி வைத்திருக்கிறீர் என்று நாம் கேள்வி கேட்கிறவர்களாக மாறிவிடுவோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எதிர்பார்ப்பதெல்லாம் இப்படி தனக்கு இப்படி நடக்க போகிறது, யோவானுக்கு என்னது அப்படின்னு சொல்லி ஒப்பிட்டு பார்த்த அந்த பேதுருவை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார் பார்த்தீங்களா? ஆண்டவர் சொன்ன காரியம், நீ என்னை பின்பற்றி வா, நான் வருவளம் இவன் இருக்க எனக்கு சுத்தமானால் உனக்கு என்ன, நீ என்னை பின்பற்றி வா. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் மற்றவர்களை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறார் அது நமக்கு பெரிதல்ல. நமக்கு நியமித்த ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடி முடிக்க நீ என்னை பின்பற்றி வா. அல்லேலூயா. அதற்காகத்தான் ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அவரை பின்பற்றி வரும்படி ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். நாம் அவரை பின்பற்றி வர வேண்டுமே தவிர மற்றவர்கள் நம்முடைய வாழ்க்கையிலே மாதிரியாக நாம் அவர்களை நோக்கக்கூடாது. அப்படி நோக்கும்போது தான் நான் சொன்னபடி ஏன் என்ற கேள்வி நமக்கு வருகிறது. மற்றவர்களுக்காக நம்முடைய வாழ்க்கை ஓட்டத்தை ஓடக்கூடாது, மற்றவர்களை பார்த்து நாம் ஓடக்கூடாது. ஆண்டவர் உங்களையும் என்னையும் எந்த ஸ்தானத்தில் வைத்திருக்கிறாரோ அந்த ஸ்தானத்தில் ஓட கர்த்தர் நமக்கு இந்த காலவேளையிலே கிருபை தருவாராக. ஆமென். யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை வாசித்தோம். பேதுரு திரும்பி பார்த்து, கொஞ்சம் தூரம் தான் நடந்திருப்பான், டக்குன்னு ஆண்டவர் சொன்ன உடனே அவனுக்கு அடுத்தவனை பற்றி அறியணுங்கிற ஆசை. நம்ம ஓட்டத்தில் ஓடுவோம்,
நம்ம ஓட்டத்தில் ஓடிக்கிட்டே இருப்போம். அடுத்த காரியத்துக்காக திரும்பாது இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாரா. இங்கே யோவான் இந்த புஸ்தகத்தை எழுதும்போது தன்னுடைய பேரை அங்கே சொல்லலை. இயேசுவுக்கு அன்பாக இருந்தவன், இயேசுவுடைய மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தவன் என்று தன்னை பற்றி அங்கே எழுதுகிறதை நம்ம இங்கே பார்க்கிறோம். முன்னால் போய் கொண்டிருந்த பேதுரு திரும்பி பார்க்கிறான். நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் நல்ல ஆவிக்குரிய ஓட்டத்தில் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். அந்த அடியை விட்டு திரும்பி மற்றவர்களை பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லுவார், உனக்கு எதுக்குப்பா அந்த பிரச்சனை, நீ உன் வேலையை பார்த்துக்கிட்டு போயிட்டே இரு, நீ ஓட்டத்தை ஓடிக்கிட்டே இரு. அப்படிப்பட்ட ஓட்டத்தை ஓட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாரா. நம்முடைய வேலையை நம்ம சரியாக பார்த்துட்டாலே, நம்முடைய பொறுப்பை நம்முடைய கடமையை நம்ம சரியாக செய்துட்டாலே நம்முடைய காரியம் சரியாக போய்கொண்டே இருக்கும். ஆமென். ஆக ஒப்பிட்டு பார்க்கிற குணங்கள் நமக்குள்ளே வராதபடி இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாரா. நாம் செய்ய வேண்டியது என்னை பின்பற்றி வா என்று சொன்னாரே, அவரையே நாம் பின்பற்ற கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ரோமர் எழுதின நிருபம் 12 வசனத்தை பாருங்கள். ரோமர் 12:1 ஆண்டவர் இடத்துல எதிர்பார்க்கிற காரியம் என்ன? உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பிரியமான பரிசுத்தமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடு. அதுதான் புத்தியுள்ள ஆராதனை. அல்லேலூயா. அப்போ நம்முடைய சரீரத்தை தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்ய வேண்டுமானால் இந்த சரீரத்தை எப்படி இருக்குமா, ஜீவ பலியாக நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த சரீரத்தை நாம் ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறோமா? ஞானஸ்நானத்திலே அவரோடு கூட நாம் அடக்கம் பண்ணப்படுகிறோம். ஞானஸ்நானம் என்றால் என்ன? பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைக்கிற அனுபவம். அப்படின்னா இந்த இடத்துல ஞானஸ்நானம் பெற்ற நம்ம நிறைய பேர் இருக்கிறோம். அந்த அனுபவத்திலே நாம் ஓடுகிறோமா? பாவத்திற்கு மரித்திருக்கிற அனுபவம் நமக்குள்ளே இருக்கிறதா? நீதிக்கு பிழைத்திருக்கிற அனுபவம், நம்முடைய சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிற அந்த அனுபவம், முழுமையாக கர்த்தருக்கென்று நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து ஓடுகிற ஒரு ஓட்டம், அவருடைய நாமத்தின் மகிமைக்காக ஓடுகிற ஓட்டத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நமக்கு தருவாராக. மறுரூப மலையின் அனுபவத்தை லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். அந்த மறுரூப மலையிலே ஆண்டவராகிய இயேசுவோடு கூட மோசேயும் எலியாவும் அங்கே அவரோடு கூட பேசுகிறவர்களாக அந்த காட்சியை பார்க்கும்போது பேதுரு என்ன சொல்கிறான் பாருங்க, முந்துகிறான். எல்லா விஷயத்திலும் பேதுரு முந்துருவான். முந்தி சொல்கிறான், ஆண்டவரே இங்கே உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமும் போடணும் அப்படின்றான். ஆனால் யோவானை பாருங்க, அந்த இடத்துல அமைதியாக இருக்கிறான். ஆனால் யோவானை குறித்து வேதத்தில் வாசித்தீங்க அப்படின்னா மார்க் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், மார்க் 3:17 யோவானை குறித்து வேதம் சொல்லுகிறது, இடிமுழக்கத்தின் மக்கள். இடிமுழக்கத்தின் மக்கள், இடிமுழக்கத்தின் மக்கள் தான். ஆனால் சில காரியங்களில் யோவான் அங்கே பேசாமல் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம பேச வேண்டிய இடத்துல பேசணும், முந்த வேண்டிய இடத்துல ஆண்டவர் பொறுமையாக இருக்க வேண்டிய விஷயத்தில் முந்தாதபடி இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இயேசுவுக்கு அன்பான சீசனாக இருக்க, அந்த யோவானை போல இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அது மாத்திரமல்ல, யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த அந்த செய்தியை கேட்டபோது இதே பேதுருவும் யோவானும் கல்லறை நோக்கி ஓடுகிறார்கள். அந்த வசன அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். கல்லறை இடத்துக்கு போகும்போது பேதுருவும் யோவானும் தான் போகிறாங்க, ஒருமித்து ஓடுகிறார்கள். பேதுருவை பார்க்கலும் மற்ற சீசனாகி யோவான் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறை இடத்துக்கு வருகிறான். வந்தாலும் குனிந்து பார்க்கிறான், அங்கே சீலைகள் கிடைக்கிறது, அதையெல்லாம் பார்க்குறான். ஆனால் உள்ளே போகலை. ஆனால் சீமோன் பேதுரு பார்த்தீங்கன்னா அவனுக்கு பின்னால் வரான், கல்லறைக்குள்ளே பிரவேசிக்கிறான். கல்லறைக்குள்ளே பிரவேசித்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சுற்றி வைத்திருக்கிற அந்த சீலைகள் கிடைக்கிறதை பார்க்கிறான். ஆனால் அவருடைய தலையிலே சுற்றி இருந்த சீலை மற்ற சீலைகளோட வச்சிராமல்
தனியாக சுருட்டி வைத்திருப்பதை அங்கே அவன் பார்க்கிறான். இப்போ முந்தி கல்லனிடத்திற்கு வந்த மற்ற சீசனும் உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தான். அல்லேலூயா. பேதுரு பார்க்கிறான். ஆனால் இவன் யோவான் பாருங்க, உள்ள வந்தவனே ஆண்டவர் இயேசு உயிர் தெழுந்த அந்த காரியத்தை அவன் விசுவாசிக்கிறான். அப்போ ஒரே சீஷர்கள் ஒரே ஆண்டவராகிய இயேசுவிடத்தில் கற்றுக்கொண்டவர் ஒவ்வொருடைய விசுவாச அளவு, ஒவ்வொருடைய அனுபவங்கள் வித்தியாசமாய் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அதே போல் மீன்பிடிக்க போகும்போது அங்கே திரளான மீன்கள், நான் மீன்பிடிக்க போகிறேன் என்று ஆண்டவரை விட்டு பின்மாறி போகும்போது ஆண்டவருடைய வார்த்தையின்படி போடுகிறாங்க. திரளான மீன்கள் அங்கே கிடைக்கிறது. திரளான மீன்கள் அங்கே படும்போது முதலாவது அங்கே சொல்கிறதை பாருங்க, யோவான் ஆண்டவரை கண்டுபிடிச்சிட்டான், அவர் கர்த்தர் என்று. அல்லேலூயா. அதுக்கு பிற்பாடு தான் பேதுரு கண்டுபிடிக்கிறான். அப்போ யோவானுக்கு அந்த ஒரு இதே போல் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கிருபை, ஆண்டவரை கண்டுகொள்கிற கிருபைகள் நமக்கு இருக்கும். அதை நாம் கண்டுகொண்டு அந்த வழிகளிலே கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற தாளந்துகளிலே, திறமைகளிலே, கிருபைகளிலே நம்முடைய ஓட்டத்தை ஓடி முடிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாரா. ஊழியத்தை எடுத்துக்கொண்டால், அது விபிஎஸ் ஊழியம் இப்போ நடந்து கொண்டு எடுத்துக்கொள்ளுங்களேன். ஒருவருக்கு பாடுகிற தாளந்து இருக்கும், ஒருவருக்கு ஒர்ஷிப் நடத்துகிற தாளந்து இருக்கும், ஒருவருக்கு நல்ல பணிவிடை செய்கிற தாளந்துகள் இருக்கும், ஒருவருக்கு நல்ல சரீர பலனை கொடுத்து எல்லா காரியங்களையும் செய்கிற ஒரு கிருபை இருக்கும், நல்ல சமையல் பண்ணுற ஒரு தாளந்து இருக்கும், சிலர் வாகனம் ஓட்டுகிற கிருபைகள் இருக்கும். எது இருந்தாலும் அந்த தாளந்துகள் எல்லாம் ஆமே அவருடைய நாமத்தினுடைய மகிமைக்காக அது பயன்பட வேண்டும். அல்லேலூயா. நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, அவர் தேவன், அவர் கர்த்தர். ஆகவே அவருடைய சரீரமாகிய சபைக்கு என்னென்ன தேவையோ அதை யார் யாரை கொண்டு செய்யணுமோ அதை கர்த்தர் செய்கிறவர். ஆமே. அந்த சபையில், அவருடைய சரீரமாகிய சபையில் நம்மை வைத்திருக்கிற ஸ்தானத்தில் நாம் எதை செய்யணுமோ, கர்த்தர் எதை நமக்கு தந்திருக்கிறாரோ அதை நம்ம என்ன செய்யணும், அவருக்காக நம்ம செய்யணும். அது பாடுகிற தாளந்தால் கர்த்தருக்காக பாடணும். நம்மால் உழைக்க முடியும் என்றால் தேவ சமூகத்தில் வந்து உழைக்கணும். நம்ம ஒரு கொத்தனார் என்றால் சர்ச்சில் என்ன வேலைகளோ அதை செய்வதற்கு நம்ம அதில் முனைந்து நின்று காரியங்களை செய்யணும். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஒரு பைக் மெக்கானிக் என்றால் அந்த பாஸ்டருடைய வாகனம், அவர் பைக்கை கரெக்டாக பார்க்கணும். நம்ம பாஸ்டருடைய வாகனம் எப்படி இருக்குது, இதெல்லாம் எங்களுக்காக சொல்லவில்லை, உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக. நமக்கு சில கிருபைகளை கர்த்தர் கொடுத்திருப்பார், ஒரு தாளந்தை கொடுத்திருப்பார், அதெல்லாம் கர்த்தருக்காக கர்த்தருடைய சமூகத்திலே நாம் பயன்படுத்துவதற்கு கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆமே. ஆகவே அடுத்தவர்களோடு கூட நம்மை கம்பேர் பண்ண, அவங்களுக்கு பல திறமைகள் இருக்கலாம், அது நமக்கு முக்கியம் அல்ல. நமக்கு ஆண்டவர் என்ன காரியங்களை நம் தந்திருக்கிறாரோ அவைகளை ஆண்டவருக்காக பயன்படுத்த கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. யோவான் 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனாக காணப்பட்டால், ஒரு செய்கிறவனால் என்னை பின்பற்ற கடவன், நான் எங்கே இருக்கிறனோ அவனும் அங்கே இருப்பான். அப்போ ஆண்டவரை பின்பற்றுதல் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். எப்படி பின்பற்ற வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார், எல்லாவற்றையும் விட்டு என்னை பின்பற்ற வேண்டும். ஆனால் இன்னைக்கு நம்ம ஏன் ஆண்டவருடைய காரியத்தில் அதிகமாய் கவனம் செலுத்த முடியல, ஏன் ஆண்டவருடைய காரியத்தில் நம்ம செயல்படலை அப்படின்னா, நம்ம நல்லா திங்க் பண்ணி பார்த்தா இதனுடைய காரியம் என்னவென்றால் சுயம். நம்மிடத்தில் இருக்கிற நம்முடைய சுயம் ஆண்டவருக்காக காரியங்களை செய்ய விடாதபடி நம்மை தடுக்கிறது. லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்களை பார்க்கும்போது, லூக்கா 9, 23, 24 அப்போ அவரை பின்பற்ற வேண்டுமானால் நம்மை நாமே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அப்போ நம்மை நாமே வெறுத்து என்றால் நம்ம இன்னைக்கு ஏன் எல்லாருக்குள்ள இருக்கிற காரியம் என்ன, சுயம், சுயம், நான், நான், என் குடும்பம். ஆண்டவர் சொல்றாரு, இந்த சுயத்தை நம்ம என்ன செய்யணும், வெறுக்கணும். அப்படின்னா நம்முடைய ஆண்டவராகி இயேசுவை பின்பற்றுவதற்கு நம்முடைய வாழ்க்கையிலே எவைகளெல்லாம் தடைகளாக இருக்கிறதோ அதை நம்ம என்ன செய்யணும், தூக்கி தூர போடணும். சில வசனம் சொல்லுது, ஏற்ற துணையை உண்டாக்குவேன். இப்போ
இப்போ கணவன் மனைவி 2 பேர் எடுத்துக்கொண்டீங்கன்னா சில காரியங்கள் மனைவிடத்தில் இருக்கும், சில கணவரிடத்தில் சில காரியங்கள் இருக்கும். அப்போ சில காரியங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே, சில கணவன்மாருடைய வாழ்க்கையிலே சில மனைவிமார் பண்ணுற சில காரியங்களை பார்த்தீங்கன்னா அது எதற்காக அப்படின்னா, நாம் அந்த உலகத்தில் அவருடைய ராஜ்யத்துக்கு போக விடாதபடி என்னென்ன தடை இருக்கோ அவைகளெல்லாம் மாற்றுவதற்கு, அந்த தடைகளை மாற்றுவதற்கு நம்மை உருவாக்குகிற ஒரு கருவி தான் நம்முடைய மனைவி. எத்தனை பேர் ஆண்கள் ஒத்துக்கிறீங்களோ எனக்கு தெரியல. மணி பிரதர் தான் முதல்ல கையை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதே போல மனைவிமார் நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம ஆண்டவரோடு இசைவதற்கு, ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்றி அந்த பரலோக ராஜ்யம் போவதற்கு நம்முடைய வாழ்க்கையிலே என்னென்ன சுயங்கள், என்னென்ன காரியங்கள் நமக்குள்ளே தடையாக இருக்கிறதோ அதெல்லாம், அந்த தடைகள் எல்லாம் நம்மை விட்டு அகற்றுவதற்கு, நம்மை உருவாக்குவதற்காகத்தான் நம்முடைய கணவரை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நமக்கு சில போராட்டங்கள், சில பாடுகள் வருகிறது அப்படின்னா இந்த சுயத்தை எல்லாம் சாகடிப்பதற்காக, நம்ம ஒன்றுமே இல்லைப்பா என்னால் முடியாது என்று அர்ப்பணிக்கிற அந்த நிலைமைக்குத்தான் ஆண்டவர் நம்மை கொண்டு வருவதற்கு சில காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். அது வெளியே தெரியாது. சிலர் பார்த்தீங்கன்னா இந்த அண்ணன் எவ்வளவோ கெட்டிக்கார், இந்த அண்ணன் எவ்வளவோ நல்லவர், இந்த அண்ணனா இப்போ தங்கமான மனுஷன்ப்பா, அவர் எவ்வளவோ தங்கமான மனுஷனே, வெளியே இருந்து பார்க்கும்போது தங்கமான மனுஷனாக இருக்கும். அதே போல் சில சிஸ்டர்ஸ் எடுத்தீங்கன்னா அந்த அக்காவா, அந்த சிஸ்டரா, அந்த தங்கச்சியா, எப்பா எவ்வளோ அப்படி பேசினாலே ஒரு அன்பான ஒரு பேச்சு, அந்த பிரதர் எவ்வளோ கனிவாக பழகுவார், எவ்வளோ நல்ல மனுஷன், சர்ச்சில் வரும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக நடந்து கொள்வார். அந்த சிஸ்டர் எடுத்திங்கன்னா அவ்வளோ அன்பாக பழகுவாங்க. இப்படி தான் நம்ம வெளி தோற்றத்தை தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த குடும்பத்தில் போய் அவருடைய மனைவியை கேட்டால் தான் அவருடைய கணவரை பற்றி தெரியும், அவருடைய கணவர்கிட்ட கேட்டால் தான் அவருடைய மனைவி பற்றி. 2 பேரும் பார்த்தீங்கன்னா அதை மாற்றி மாற்றி நீங்கள் கேட்டு பாருங்கள், அப்போ தான் விஷயங்கள் தெரியும். அப்போ இந்த விஷயங்களை மாற்றுவதற்காகத்தான், உருவாக்குவதற்காகத்தான் ஆண்டவர் நமக்கு சில காரியங்களை அனுமதித்து நடத்துகிறார். அல்லேலூயா. அப்போ வெளி தோற்றத்தை வைத்து நம்ம யாரையும் எடை போடவே முடியாது, எடை போடவே முடியாது. ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். அவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு உகந்த ஒரு பாத்திரங்களாக, அவர் விரும்புகிற ஓட்டத்தை ஓடி முடிக்க கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கிருபை செய்வாராக. நம்முடைய சுயத்தை முற்றிலும் வெறுத்து ஆண்டவர் என்ன விரும்புகிறாரோ, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார், என்னை ரட்சித்ததை நோக்கம் என்ன, என் அபிஷேகத்தை நோக்கம் என்ன, எனக்கு இந்த தாளந்தை ஆண்டவர் கொடுத்த நோக்கம் என்ன, என்ன இந்த சபையிலே ஆண்டவர் நாட்டின நோக்கம் என்ன, இந்த வருஷத்தில் எனக்கு இந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறாரா, இதில் நான் எப்படி செயல்பட வேண்டும், இதை ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார் என்கிற உணர்வோடு கூட நம் ஆண்டவருக்காக காரியங்களை நாம் செய்யும்போது ஆண்டவர் நமக்குரிய காரியங்களை ஆண்டவர் பார்த்து கொள்கிறார் இருக்கிறார். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை பார்க்கும்போது, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை தோக்கிறவரும் முடிக்கிறவருமாகி அவரை நோக்கி நமக்கு போதும். அப்போ நமக்கு முன்னால் வைத்திருக்கிற ஆசீர்வாதம், அந்த ஓட்டத்திலே, நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையாய் ஓட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராம். அப்போ நம் ஒவ்வொருவரை குறித்த திட்டம் ஆண்டவருக்கு உண்டு. மற்றவருடைய திட்டம் வேறு, நம்முடைய திட்டம் வேறு. அதை இன்னைக்கு நம்ம ஸ்பெசிஃபிக்காக உணரணும். அவரை குறித்து வைத்திருக்கிற திட்டம் வேறு, நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டம் வேறு. அவருடைய அழைப்பு வேறு, என்னுடைய அழைப்பு வேறு. அந்த எண்ணம் நமக்குள்ளே இருக்கணும். மற்றவர்களை கம்பேர் பண்ணவே கூடாது. மற்றவர்களோடு நம்மை ஒப்பிடாதபடி நாம் பின்பற்ற வேண்டியது அந்த ஆண்டவராகிய இயேசுவை மாத்திரமே. என்னை பின்பற்றி வா, அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார்.
தன்னைத்தான் வெறுத்து தன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு நமக்கு என்ன பொறுப்போ, நமக்கு என்ன பாதையோ அதிலே லக்க நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையாய் ஓட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கலாத்தியருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம். நான் VBS டிவோஷன் அதை எடுத்து மறுபடியும் அது ஞாபகத்து வர நான் சொல்கிறேன். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் நான் சில வசனங்களை உங்களுக்காக வாசிக்கிறேன். கலாத்தியர் 5:7 வசனம் முதல். நீங்கள் எல்லாரும் எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. 262ஆம் பக்கம். நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? உங்களை கலக்குகிறவன் எப்படிப்பட்டவனாயிருந்தாலும் தனக்கேற்ற ஆக்கினை அடைவான். 12ஆம் வசனம். உங்களை கலக்குகிறவர்கள் தரிப்புண்டு போனால் நலமாயிருக்கும். அன்பினால் ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு வாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையில் நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள். 16ஆம் வசனம். ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது. ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் என்று அங்கே காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது நாம் ஓடுகிற ஓட்டம், நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு உங்களை கீழ்ப்படியாமல் போக பண்ணினவன் யார்? நம்முடைய ஓட்டம் நன்றாகத்தான் இருக்கிறது. அது எந்த விசுவாசியாக இருக்கட்டும், ஊழியக்காரராக இருக்கட்டும், ஆரம்ப ஓட்டம் நன்றாகத்தான் இருக்கிறது. நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, ஆனால் சத்தியத்திற்கு உங்களை கீழ்ப்படியாமல் போக பண்ணவர் யார்? காலம் செல்ல செல்ல நாம் ஆண்டவர் விட்டு அப்படியே தூரம் போயிடும். நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தில் நல்லதாக இருக்கிறோம் நினைக்கிறோம். இல்லை, நன்றாய் ஓடின ஓட்டம் நமக்குள்ளே தடைப்பட்டிருக்கிறது. அதான் நான் உங்களுக்கு சொன்னேன், வெளியே பார்த்தா ஒன்றும் தெரியல, வெளியே நல்ல ஆவிக்குரிய போல தான் இருக்கிறது, ஆனால் இந்த ஓட்டம் சரியில்லை. நன்றாய் ஓடின ஓட்டம் போல வெளியே தெரியுது. ஆண்டவருடைய வார்த்தை அங்கே பவுல் எழுதுகிறார், நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, ஆனால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு தடை இருக்கிறது. ஏதோ ஒரு காரியம் உங்களை கலக்கி இருக்கிறது, ஏதோ ஒரு மனுஷன் உங்களை கலக்கி இருக்கிறான், ஏதோ ஒரு குணம் உங்களை கலக்கி இருக்கிறது, ஏதோ ஒரு தடை உங்களை தேவனுக்கு முன்பதாக ஓட முடியாதபடி உங்களை தடை செய்திருக்கிறது. உங்களுடைய ஆரம்பம் நன்றாகத்தான் இருந்தது, ஆனால் இப்போ முடிவு எப்படி இருக்கிறது? இப்போ எப்படி இருக்கிறது? அப்போ சரியாக ஓடாத போது நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தை இழந்து விடுகிறோம், சமாதானத்தை இழந்து விடுகிறோம், நிம்மதி இழந்து விடுகிறோம், உற்சாகத்தை இழந்து விடுகிறோம். காரணம் என்ன தெரியுமா? நாம் இயேசுவை பார்க்காதபடி யாரையோ பார்க்கிறோம். அன்றைக்கு பேதுரு யோவானுக்கு என்ன காரியம் அப்படின்னு யோவானை பார்த்தான். அவனுக்கு என்ன காரியம்? அநேக நேரங்களிலே விசுவாச பிள்ளைகளாகி நாம் நம்ம காரியத்தை விட மற்றவங்க, சிலருக்கு நீங்கள் ஆலோசனை சொல்லுங்கள், அவங்க நான் அவங்கள போல இல்லை. கேட்டிருக்கீங்களா? சிலருக்கு நீங்கள் ஆலோசனை சொல்லுங்கள், அவங்க திருந்தணுன்றதுக்காக நீங்கள் ஆலோசனை சொல்லுவீங்க. ஆனால் நீங்கள் அவ சொல்கிற ஆலோசனைக்கு கவுண்டர் வரும், நான் அவனை போலலாம் கிடையாது, நான் அவளை போலலாம் கிடையாது. இப்படி இருக்கிறவங்க ஒரு காலம் திருந்த மாட்டான். அந்த உணர்வு வேணும், அந்த உணர்வு வேணும், அது ரொம்ப முக்கியம். இப்போ ஊழியக்காரர் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த ஊழியக்காரருடைய வட்டத்தில் நன்றாய் ஓட்டத்தை ஆரம்பித்தவர் உண்டு, ஆரம்ப கால ஊழியங்களில் நன்றாக ஓடினவர்கள் உண்டு. ஆனால் பின்னால் உள்ள காரியங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா வளர வளர நாளாக ஆக ஊழியர்களுக்குள்ளே ஒரு தடை என்ன அப்படின்னா, மற்ற ஊழியர்களோடு தங்களுடைய வாழ்க்கையை கம்பேர் பண்ணி பார்க்க. அவங்க எல்லாம் பெரிய சபையை கட்டிட்டாங்க, இத்தனை மாடி சபையை கட்டியிருக்காங்க, அவங்களுக்கு இத்தனை ஆத்துமாக்கள் வருகிறது, அவர் இவ்வளோ கார் வச்சிருக்கிறார், இவ்வளோ லெவலில் போயிட்டார், அவர் இப்படி ஒரு ப்ரொமோஷனில் போயிட்டார், அவருக்கு இந்த போஸ்ட் கொடுத்துருக்கு, ஸ்தாபனம் இந்த போஸ்ட் கொடுத்துருக்கு. இது ஒரு விதமான ஓட்டத்தை தடை செய்கிற காரியம். இது எப்படின்னா, ஏன் அவன் அந்த கேள்வி வந்துடும் பழகி. இந்த எண்ணம் வரும்போது மற்றவர்களோடு கூட கம்பேர் பண்ணும்போது அடுத்த கேள்வி வரும், ஏன் ஆண்டவரே நான் மட்டும் ஊழியம் செய்யலையா? ஏன் ஆண்டவரே அவன் மட்டும் நல்லா இருக்கிறான், அந்த ஊழியம் மட்டும் வளர்க்குது, அந்த ஊழியம் மட்டும் இத்தனை ஆத்துமாக்கள் இருக்கிறாங்க. இந்த கேள்வி கேட்க கேட்க இந்த ஏன் என்ற கேள்வி வருவதற்கு காரணம், அவன் ஆண்டவரை விசனப்படுத்த ஆரம்பித்து விடுகிறோம், மற்றவரோடு கம்பேர் பண்ண ஆரம்பிக்கிறோம், மற்ற ஊழியங்களோடு. அதே போல் விசுவாசிகள் எடுத்துக்கொள்ளுங்கள், உங்களோடு கூட இருக்கிற மற்றவரோடு நீங்கள் கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டா
ஏன் அவன் நல்லா இருக்கிறானே, அவன் நல்லா இருக்கிறாள், நான் ஆண்டவருக்காக அனுதினம் பிரயாசப்படுகிறேன், எல்லா காரியம் ஆண்டவருக்கு தசமாகவும் கொடுக்குறேன், உபவாசத்தை நான் ஜெபிக்கிறேன். அன்னைக்கு பரிசேன்னு சொன்னால் பாருங்க, லூக்கா 18 சொன்ன மாதிரி நான் இப்படி இருக்கிறேன் அப்படி இருக்கிறேன்னு சொல்லி. ஆனால் ஆயக்காரன் மார்பில் அடித்து கொண்டு ஆண்டவருக்கு முன்பதாக வருவதற்கு கூட நான் தகுதியில் என்று சொல்லி தாழ்த்தினானே, அப்படி தாழ்த்தாதபடி நம்முடைய சுயம் அநேக நேரங்களில் நம்ம மேற்கொள்கிறது. இந்த சுயம்தான் ஏன் நம்ம இப்படி இருக்கிறோம், இந்த கேள்வி நமக்குள்ளே வருகிறது, கேள்வி கேட்க வைக்கிறது. அவன் நல்லா இருக்கிறானே, அவன் நல்லா இருக்கிறானே. ஆனால் வேதத்தில் இதை நான் வாசிக்கிறோம். யோபுவின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்க வேண்டாம், நீங்கள் வீடுகளை போய் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். யோபுவின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்தில் நம்முடைய மாடு செனை பிடிச்சா செனை பிடிக்க மாட்டேங்க, ஆனால் அவனுடைய மாடு பார்த்தீங்கன்னா அது செனை அழிவதில்லை. அவனுடைய பிள்ளைகள் எல்லாம் எப்படி இருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்கிறான். யோபு பார்த்து சொல்கிறான் பாருங்க, அவருடைய எருது பொலிந்தால் வீணாகாது, அவருடைய பசு சினை அழியாமல் ஈனுகிறது, அவர்களோடு அவருடைய பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்கிறாங்க, கண்களுக்கு முன்பாக திடப்படுகிறார்கள், நல்லா இருக்கிறாங்க. அவருடைய வீடுகளுக்கு பயமே கிடையாது. அவருடைய தேவனுடைய தண்டனை அவர்கள் மேலே வர்றதே இல்லை. அவங்க வீட்டை திறந்து போட்டால் கூட என்ன செய்கிறது, ஒருத்தனும் களவெடுக்கிறது இல்லை. அவருடைய வாழ்வு சுகவாழ்வாக இருக்கிறது. அப்படிலாம் சொல்லிட்டு மற்றவர்களை கம்பேர் பண்ணுகிறான். கம்பேர் பண்ணிட்டு அடுத்தால சொல்கிறான், அவர்கள் செல்வவான்களாய் தங்கள் நாட்களை போக்கி, அதுதான் முக்கியம், ஒரு சனப்பொழுதிலே பாதாளத்தில் இறங்குகிறார்கள். அல்லேலூயா. அப்போ துன்மார்க்க நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா, ஏன் ஆண்டவரே நல்லா இருக்கானே அப்படின்னு நினச்சா, நம்ம இந்த கேள்வி கேட்க கேட்க மற்றவர்களோடு கூட கம்பேர் பண்ண நம்ம வாழ்க்கை டவுன் ஆயிரும், உற்சாகத்தை இழந்துருவோம், ஆவிக்குரிய ஜீவியத்தில் பின்மாற்ற நிலைமைக்கு போயிடுவோம். அவனுக்கு ஒன்றும் நடக்க மாட்டேங்க, அவளுக்கு ஒன்றும் நடக்க மாட்டேங்க, அவன் அநியாயம் செய்கிறானே, அவன் ஆண்டவரையா சேவிக்கிறான், அவன் வாழ்க்கையில் இவ்வளவு காரியங்கள் இருக்கு. இப்படித்தான் நம்ம கம்பேர் பண்ணும்போது கேள்வி கேட்க கேட்க நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் உடைந்து போய் விடுகிறது, உருக்குலைந்து போய் விடுகிறது. யோபு அப்படிதான் பார்த்தான். ஆனால் பார்த்தால் கிருபையாக அடுத்த காட்சி என்ன, சனப்பொழுதிலே அவர்கள் பாதாளத்தில் இறங்குகிறார்கள். அல்லேலூயா. அப்போ மற்றவருடைய காரியத்தை நம்ம பார்த்தோம்னா அவர்களுடைய முடிவு ஆண்டவர் ஏற்கனவே எழுதி வச்சிட்டார். திடீரென்று ஒரு செகண்டில் சனப்பொழுதே அவர்கள் பாதாளத்தில் இறங்குகிற நாட்கள் வருகிறது. அல்லேலூயா. ஆனால் நமக்கு அப்படி இல்லை. ஆமென். கர்த்தர் நல்லவர். நமக்கு என்று நியமித்திருக்க ஓட்டத்தில் நாம் மற்றவர்களை பார்க்காதபடி அவருடைய ஓட்டத்தில் ஓட, இதைத்தான் 73ஆம் சங்கீதத்தில் இதே காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குது. நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நியமித்திருக்க ஓட்டத்தில் ஓட கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. 73ஆம் சங்கீதத்திலையும் ஆசாப் இப்படித்தான் அநேக கேள்விகளை கேட்கிறான், கம்பேர் பண்ணுறான். ஆண்டவரே அவனுக்கு ஒன்றும் இல்லையே அப்படித்தான் கேட்கிறான். ஆனால் அப்படி அல்ல, கர்த்தர் நமக்கென்று சில காரியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். சிலர் பார்த்தீங்கன்னா தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அந்த என்ன சொல்கிறது, கம்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அடுத்தவளை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவன் காரை வாங்கிட்டான், அவன் வீடு கட்டிட்டான், அவன் கட்டியிருக்கிற சேலையை பாரு, இது வந்து பொதுவான காரியங்கள், அவன் கட்டியிருக்கிற சேலையை பாரு, இப்படியெல்லாம் பாருங்க. அவன் வாங்கியிருக்கிற பைக்கை பாரு, நம்ம பைக்கு ஒட்ட பைக்காக இருக்குது, அவன் பைக்கை பாரு, அவன் காரை பாரு, அவன் வீட்டை பாரு, அவன் கட்டியிருக்கிற சேலையை பாரு. இப்படியே நல்ல ஆவிக்குரியவர்கள் கூட இந்த கேள்விகளை கேட்கிறார்கள். மற்றவர்களை கம்பேர் பண்ணும்போது தான் இந்த கேள்வி வருது. இந்த கேள்வி வரும்போது என்ன ஆகுது, உடனடியாக அடுத்தால ஆவிக்குரிய ஜீவன் தடைப்படுகிறது. ஆகவே பேதுருவை போல நான் வருமளவும் இவன் இருக்க சித்தமாற, உனக்கு என்னப்பா, நீ உன் வேலையை பாரு, நீ என்னை பின்பற்றி வா. அல்லேலூயா. அவன் நமக்கு ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறாரோ அதை வைத்து நம்முடைய வாழ்க்கையை ஓட்டுவதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. மற்றவர்களை ஒப்பிட்டு பார்க்காதபடி நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து ஆண்டவரை பின்பற்ற கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. சில நேரங்களில் நம்ம பார்க்குறோம், அவங்களாம் எவ்வளோ பர்சனாலிட்டியாக இருக்காங்க, அவர் நல்ல உயரமாக இருக்கார், உயரத்துக்கேற்ற வளர்த்தி நல்ல சிவப்பாக இருக்கார், நல்ல மூக்கு மொழிமா, இப்படியெல்லாம் சிலர் பேசுகிறத பார்த்துருக்கீங்களா? சிலர் இப்படியே பேசுகிறாங்க, மற்றவர்களையே பார்க்குறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன மட்டும் கட்டியே படைச்சிட்டார், என்ன மட்டும் இப்படி படைச்சிட்டார், நான் கருப்பாக இருக்கிறேன், இப்படிலாம் சிலர் பேசுகிறத நம்ம பார்க்குறோம். ஆவிக்குரியவர்களை நான் சொல்கிறேன், இதுதான் மற்றவர்களோடு கூட கம்பேர் பண்ணுகிற ஒரு நிலைமை. ஆனால் ஆண்டவர் என்ன நிலைமையில் நம்மை படைத்திருக்கிறாரோ, எந்த நிலைமையில் கர்த்தர் வைத்திருக்கிறாரோ அந்த நிலைமையில் ஏன் 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 என்று கேள்வி கேட்காதபடி நம்முடைய ஓட்டத்தில் ஓடி முடிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அப்போ மற்றவரோடு நம்ம கம்பேர் பண்ணும்போது கேள்வி கேட்கிறவர்களாய் மாறிவிடுவோம். இப்படி கேள்வி கேட்டு கேட்டு நமக்கு ஆவிக்குரிய ஜீவியத்தில் மிகவும் பின்மாற்றமான நிலைமைக்கு போய்விடுவோம். ஆகவே அந்த காரியத்தை விட்டுட்டு ஆண்டவர் எனக்கென்று ஒரு தனித்தன்மை வைத்திருக்கிறார். அல்லேலூயா.
எத்தனை பேர் அதை ஒத்துக்கொள்ள முடியும்? எத்தனை கோடி ஜனங்கள் இருந்தாலும், கோடிக்கணக்கான ஜனங்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும், இந்த இது கைரேகை வைக்கிறாங்கல்ல, இன்றைக்கி அதிகமாக இல்லை கைரேகை, இன்னும் கைரேகை இருக்கத்தான் செய்து. இடது கை பெருவரில் வைப்பாங்க, அப்படி தானே? கையெழுத்து போட தெரியாதவங்களுக்கு நீங்கள் ரேஷன் கடையில் போனாலும் சரி, எந்த ஒரு ஆஃபீஸில் போனாலும் சரி, இடது கை பெருவரில் வைக்க சொல்லுவாங்க. அந்த கை நாட்டுன்னு சொல்லுவாங்க. வச்சா இத்தனை கோடி ஜனங்கள் இருந்தாலும் ஒருவருக்கு ஒருவர் அது என்ன செய்ய, அதை பொருந்தவே பொருந்தாதான். ஒரு மனுஷனுடைய கைரேகை எத்தனை கோடி ஜனங்கள் இருந்தாலும் அவனுடைய கைரேகை வித்தியாசமானது. ஆண்டவருடைய படைப்பை பார்த்தீங்களா? அல்லேலூயா. அத்தனை கோடி ஜனங்கள் இருந்தாலும், கோடிக்கணக்கான ஜனங்கள் இருந்தாலும் ஆண்டவருடைய படைப்பை பார்த்தீங்க, ஒரு மனுஷனுடைய கைரேகை வித்தியாசமானது போல நமக்கென்று எத்தனை கோடிகள் இருக்கலாம், எத்தனையோ பேர் இருக்கலாம், உங்களுக்கென்று கர்த்தர் ஒரு தனிமையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். அதே போல் சொல்லுகிறார், ஒரு நாக்கில் இருக்க ஒரு பாயிண்ட், உங்களுக்கு இருக்கிற ஒரு பாயிண்ட் அது தனித்தன்மை வாய்ந்தது. அதே போல் கண்ணு, இப்போ பாருங்கள், ஆதார் கார்டு ஃபோட்டோ எடுக்கும்போது இந்த கண்ணினுடைய இமைக்கெல்லாம் ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்க, இதெல்லாம் தனித்தன்மை விளைவுகள். இது ஒரு மனுஷனுக்கும் ஒத்து போகிற தன்மையே இருக்காது. ஒவ்வொருவருக்கும் தனித்தன்மையை ஆண்டவர் கொடுத்து படைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். அப்போ இந்த தன்மைகள் ஏன் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வருகிறது என்றால், ரெண்டு காரியம். ஒன்று, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஏன் மனுஷன் மற்றவரோட கம்பேர் பண்ணுறான் அப்படின்னா, ரெண்டு காரியங்கள். ஒன்று பெருமை, என்னவென்று பொறாமை. பெருமை, பொறாமை. அவனுக்கு என்ன நம்ம அறிகிறது, ஏன் ஆசைப்படுறோம்? நமக்குள்ளே இருக்கிற பொறாமைகள். நம்ம இந்த கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பின்னால் உள்ள வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்சத்தின் கிரியைகளை நிறைவேற்றாதிருப்பீர்கள் என்று பவுல் எழுதும்போது சொல்கிறான். இந்த மாம்சத்தின் கிரியைகள் என்னென்ன? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19 21 உள்ள வசனங்களை பார்க்கும்போது கிட்டத்தட்ட 17 காரியங்கள் மாம்சத்தின் கிரியைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஒன்று பொறாமை. பொறாமை பொறாமை என்றால் அதற்கு முன் நிற்கத்தக்கவன் யார்? அப்போ இந்த பொறாமை எப்போ வருது? நம்மை விட இன்னொருவர் ஆசீர்வதிக்கப்பட்டு விட்டால் அந்த எண்ணம் நமக்குள்ள வந்துட்டு வைங்க, என்னை விட இவன் பெரியவனாக இருக்கானே, என்னை விட என் வீட்டை விட இவன் பெரிய வீடை போட்டானே, என் காரை விட இவன் பெரிய காரை வாங்கிட்டானே, எனக்கு கார் இல்லை, இவனுக்கு கார் இருக்கு. சிலர் ஆவிக்குரியவர்கள் அப்படி பேசியிருக்காங்க, நான் கேட்டிருக்கேன். அப்போ இந்த எண்ணங்கள் தான் என்ன ஆகிறதுனா பொறாமைக்கு காரணம். இந்த எண்ணங்களை வளர விடக்கூடாது. ஆமென். அதே போல் பெருமை எப்போ வருகிறது? நம்மை காட்டிலும் சிலர் தாழ்வாய் இருக்கிற நிலைமையில், தாழ்வாய் இருக்கிற ஜனங்களை பார்க்கும்போது நமக்கு பெருமை வரும். இந்த பெருமையும் வரக்கூடாது, பொறாமை வரக்கூடாது. அல்லேலூயா. இந்த ரெண்டில் எது இருக்கிறது? இது நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்தை தடை பண்ணிவிடும், நம்முடைய வாழ்க்கையை அழித்து விடும். உங்களுக்கு பெருமையோ அல்லது பொறாமையோ இருக்குமானால் நீங்கள் மற்றவர்களோடு விட உங்களை ஒப்பிட்டு பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். இந்த ஒப்பிட்டு பார்க்கறதுனால தான் இந்த பெருமை வருகிறது, பொறாமை வருகிறது. நான் தான் சொன்னேன், ஊழியக்காரருக்கு வருகிற பொறாமை என்ன, ஊழியக்காரருக்கு வருகிறது தானே இந்த ஒப்பிட்டு பார்க்கிற தன்மை என்ன, அதே போல் வேலை விசுவாசிகளுக்கு வருகிற தன்மை என்ன, அதை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அந்த காரியங்கள் மற்றவர்களோடு கூட நம்மை ஒப்பிட்டு பார்க்காதபடி இருக்க கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறதுல அந்த ஓட்டத்தில் நீ என்னை பின்பற்றி வா. இவன் வாழ்க்கை அப்படி தானே, நீ என்னை பின்பற்றி வா. அதைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிற ஒரு காரியத்தை. அப்போ நம்ம இப்படியே ஆண்டவர்கிட்ட ஏன் ஆண்டவரை கேட்டுக்கொண்டிருந்தா நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை இழந்து விடுவோம், சமாதானத்தை இழந்து விடுவோம், நிம்மதி இழந்து விடுவோம், உற்சாகத்தை இழந்து விடுவோம், ஆவிக்குரிய ஓட்டத்தை இழந்து விடுவோம். ஆகவே எனக்கு முன்னால் யார் இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, எனக்கு முன்னாக என் ஆண்டவர் இருக்கிறார். ஆமென். ஆகவே ஆண்டவருக்காக இதை செய்யணும், ஆண்டவரை பின்பற்றணும். என்னுடைய மாதிரி ஆண்டவர் தான். எனக்கு முன்னால் இருக்கிற மற்றவர்களுக்காக என்னுடைய வாழ்க்கை அல்ல, எனக்கு முன்னால் இருக்கிற மற்ற ஊழியர்களுக்கு முன்பதாக என்னுடைய ஓட்டம் அவர்களை கம்பேர் பண்ணி செய்கிற ஊழியம் அல்ல, மற்றவர்களுக்காக ஓடுகிற ஓட்டம் அல்ல, மக்களை பிரியப்படுத்துகிறதுக்காக செய்கிற ஊழியம் அல்ல, தேவனை பிரியப்படுத்து. ஆமென். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ ஒரு ஊழியக்காரர் நல்ல பிரசங்கம் பண்ணலாம், ஒரு ஊழியக்காரர் நல்ல பாடலாம், நல்ல திறமை உள்ளவராக இருக்கலாம்,
அவர்களை பார்க்கக்கூடாது, ஆண்டவரை பார்க்கணும். ஆமென். ஆண்டவரை பார்க்கணும். ஆண்டவர் நமக்கு என்ன தாழ்ந்து கொடுத்துருக்கிறார் அதிலே திருப்தியாய் ஓட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆண்டவருக்கு தெரியும் யாரை எங்கே கொண்டு என்ன ஸ்தானத்தில் நிறுத்தணும். ஆண்டவருக்கு தெரியும். பவுல் பெரிய கல்விமான், கமாலியனுடைய பாதத்தில் இருந்து கல்வி கற்றவன். ஆனால் அவனெல்லாம் ஆண்டவர் கொண்டு போன இடங்களை பார்த்தீங்கன்னா பிரஜாதிகள் மத்திய ஆண்டவர் கொண்டு போனார். அவனுடைய படிப்புக்கு தகுந்த இடத்துல ஆண்டவர் அவனை கொண்டு வரல. அப்போ ஆண்டவர் வித்தியாசமாய் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திட்டத்தை கர்த்தர் கொடுத்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அதை விட்டுட்டு எனக்கு அது இல்லையே, இது இல்லையே, அந்த தாழ்ந்து இல்லையே, பாடல் இல்லையே, எனக்கு இப்படி இல்லையே, அதுவல்ல. நீங்கள் உங்களை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஸ்தானத்தில் வைத்து அதிலே நீங்கள் பொறுமையாய் நீங்கள் ஓடும்போது ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கிற அந்த திட்டத்துக்கு நேராக ஆண்டவர் உங்களை நடத்துவார். அல்லேலூயா. அதுக்கு எப்படின்னா நீங்கள் நீங்களாக இருக்கணும். ஆமென். நானாக இருக்கணும். நமக்கு என்ன காரியமோ அதில் இருக்கு. பழைய நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா டிஜிஎஸ் தினகரன் ஐயா, டிஜிஎஸ் தினகரன் தான் அந்த காலத்தில் ரொம்ப ஃபேமஸ். அப்போ அவர் பாடுறது, அவர் கையை அசைக்கிறது, அவரை போல ஒரு பெருங்கூட்டம் ஊழியர்கள் எழுப்பினார். ஆண்டவர் அந்த ஊழியர்களுக்குன்னு ஒரு திட்டம் வைத்திருந்தார். உண்மைதான். தினகரன் அவர்களுக்கு கொடுத்த திட்டம் வேற, இந்த ஊழியர்களுக்கு கொடுத்த திட்டம் வேற. இந்த திட்டத்தை தேவன் வைத்திருக்கிற விசேஷ திட்டத்தை அவர்கள் உணர்ந்து கொள்ளாதனால தான் மற்றவர்களோடு கூட அவர்கள் கம்பேர் பண்ணுகிற சூழ்நிலைமை நம்ம பார்க்குறோம். அது நம்முடைய வாழ்க்கையில் ஆமென். அதே போல் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது வரங்களை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான வரங்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். வரங்கள் வித்தியாசமானவை. அதே போல் நம்முடைய சரீரத்தில் எல்லாருக்கும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரம் இல்லை, எல்லாருக்கும் ஆமென் இந்த வரம் இல்லை. ஒவ்வொரு வரமும் ஞானத்தை போதிக்கிற வசனம் இல்லை. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் பகிர்ந்து கொடுக்கிறார். உண்மைதான். அப்போ நமக்கு அந்த வரம் இல்லை என்பதற்காக மற்றவர்களை பார்த்து நம்ம என்ன செய்யக்கூடாது, கம்பேர் பண்ணக்கூடாது. அப்போ கையை செய்ய வேண்டிய காரியத்தை கை செய்யணும், கால் செய்ய வேண்டிய காரியத்தை கால் செய்யணும். இது சரீரம், சபை குறித்து வேதம் சொல்கிறது, சரீரமாகிய கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. அப்போ கை செய்கிறத கால் செய்ய முடியாது, கால் செய்வதை சரீரம் இந்த கை செய்ய முடியாது. அப்படின்னா இந்த சரீரமாகிய சபையில் நம்மை பல்வேறு அவயங்களாக வைத்திருக்கிறார். இந்த அவயங்களாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிற ஸ்தானத்தில் மற்றவர்களை நாம் கம்பேர் பண்ணாதபடி நாம் என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும், இந்த இடத்துல நான் என்ன செய்யணும், அப்படி ஆண்டவர்கிட்ட கேட்டு நம்ம ஓடும்போது அந்த நோக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றுவதற்கு உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். அப்படியே நம்ம முழங்கள் படிக்கிடுவோம். ஆண்டுடைய முகத்தை நோக்கி நாம் பார்ப்போம். கை கால் தேவையில்லை அப்படின்னு சொல்ல முடியாது, கால் கை தேவையில்லைன்னு சொல்ல முடியாது. அதுக்கு கொடுத்த பொறுப்பு, அது செய்ய வேண்டிய காரியங்கள். அதே போல தான் வித்தியாசமான அபிஷேகம், வித்தியாசமான திட்டங்களை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம வெளியரங்கமான காரியங்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குறோம். இன்றைக்கி ஆவிக்குரிய வட்டாரத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, உலகத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, வெளியரங்கமான காரியங்களுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஒரு தலைமுடியை நம்ம பராமரிப்பதிலே எவ்வளவு காரியங்கள் நம்ம எடுத்துக்கொள்ளும். வெளியே இருக்கிறதான ஒரு தலைமுடி, அதற்கு எவ்வளோ முக்கியத்துவம் நம்ம கொடுக்குறோம். ஹேர் ஆயில் போடுறோம், ஷாம்பு போடுறோம், அதுக்கு சைனிங் முடிக்கு உண்டாகன என்னெல்லாம் போடணுமோ அதெல்லாம் நம்ம செய்கிறோம். ஆனால் உள்ளுக்குள்ளே நமக்கு தெரியாமல் கல்லீரல் இருக்கிறது, கணையம் இருக்கிறது, இருதயம் இருக்கிறது, ஒவ்வொரு பகுதியில் இருக்கிறது. அந்த பகுதியினுடைய காரியங்களுக்காக நம்ம ஏதாவது செய்கிறோமா? அதுக்காக நம்ம ஏதாவது நம்ம செய்கிறோமா? அதை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். ஆமென். நம்முடைய இருதயம் முக்கியம். அதே நேரத்தில் நம்ம காலு சரியா இல்லைன்னா, இருதயம் மாத்திரம் சரியா இருந்து என்ன பிரயோஜனம்? நம்ம கண்ணு சரியா இல்லைன்னா, இருதயம் மாத்திரம் சரியா இருந்து கண்ணு சரியில்லைன்னா என்ன பிரயோஜனம்? எல்லாம் முக்கியம். ஒவ்வொரு அவயவங்களும் முக்கியம், ஒவ்வொரு காரியங்களும் முக்கியம். அதை நான் சரியாய் செய்ய வேண்டும். எனக்கு கொடுத்த ஓட்டத்திலே சரியாய் நான் ஓடணும். சரீரத்தில் ஒரு அங்கத்திலே வலித்தால் எல்லா அங்கத்திலும் வலியை உணரணும். அதான் நார்மலான ஒரு மனுஷனுடைய தன்மை. அதே போல சபையிலே, குடும்பத்திலே, வேலை ஸ்தலத்திலே ஒருவர் கடந்து போகிற அந்த வலி மற்றவங்களுக்கு வலிக்கணும், அது புரியணும். அல்லேலூயா. மற்றவருடைய வெற்றியை கொண்டாட நம்மால் முடிகிறதா?
மற்றவருடைய முன்னேற்றத்தை பார்த்து நம்மால் சந்தோஷப்பட முடிகிறதா? அல்லது அவர்களுக்கு நாம் தடைக்கற்களாக மாறுகிறோமா? ஆண்டவர்கிட்ட பேசுவோம். அல்லேலூயா. ஓ உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்களுக்கென்று ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டம் என்ன? உங்கள் வாழ்க்கையை தேவன் நியமித்திருக்கிற அந்த வாழ்க்கையை நீங்கள் ஓடாதபடி உங்களுடைய வாழ்க்கையில் வருகிற தடை என்ன? உங்களை கலக்குகிறவன் தரிப்புண்டு போனால் நலமாயிருக்கும். எது உங்களை கலக்குகிறது? எந்த காரியம் உங்களை அவருடைய ஓட்டத்தில் ஓட முடியாதபடி தடை செய்கிறது? அல்லது நீங்கள் யாரை பார்த்து பெருமை கொள்கிறீர்கள்? அல்லது யாரை பார்த்து பொறாமைப்படுகிறீர்கள்? அல்லது யாரை நீங்கள் கம்பேர் பண்ணி கொண்டு இருக்கிறீர்கள்? ஆண்டவரையா, மற்ற மனிதர்களையா, மற்ற ஊழியர்களையா? நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த ஓட்டத்திலே பொறுமையாய் ஓட, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன? நீ வா வேலை பாரு, நீ என்னை பின்பற்றி வா. நீ செய்ய வேண்டியதெல்லாம் என்னை பின்பற்ற வேண்டியது. ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் அதுதான்.